என்னுடைய சின்ன வயதில் நான் கூவத் துடிக்கிற குயில் குஞ்சாய், தாவத் துடிக்கிற தளிர்வான் குட்டியாய், பேசத் துடித்த வானம்பாடியாய், நான் நாடு சுற்றி வருகிற என்னுடைய கால் சட்டை பருவத்திலேயே தமிழ்நாட்டின் கவனத்தை கவர்ந்தவர் அரு நாகப்பன். அவருடைய அருள் பார்வை என் மீது விழாதா என்று ஆண்டாண்டு காலம் நான் ஏங்கி இருக்கிறேன். இன்றைக்குத்தான் அது இன்றைக்கு சாத்தியமாகி இருக்கிறது. அதை சாத்தியமாக்கி தந்த பொன்னழகி அம்மனின் திருவடிகளில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஏன் இன்னும் இளமையோடு இருக்குகிறார், இயங்குகிறார் என்பதற்கு ஒரே ஒரு காரணம். அவர் இயங்குகிறார் என்பதற்கு அவர் தமிழுக்கு தொண்டாற்றுகிறார் என்பதனால் அவர் இளமையோடு இருக்கிறார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்தானா என்று கேட்டான் பாரதிதாசன். ஆகவே அவர் தமிழுக்கு தொண்டு செய்கிறார், கவிதை எழுதுகிறார், கட்டுரை எழுதுகிறார், இசை பட்டிமன்றங்களுக்கு தலைமை தாங்குகிறார். கம்பன் விழாக்கள், இளங்கோ விழாக்களில் ஆழமும் அழகும் நிறைந்த தலைப்புகளை எடுத்து அணி செய்து பேசுகிறார். ஒரு ஆசிரியராக இருந்து இவ்வளவு உயரத்திற்கு அவர் தாவி தாவி வருகிறார் என்கிற பொழுது அரு நாகப்பன் அவர்களினுடைய அளக்க முடியாத ஆற்றலை அளந்து பார்ப்பதற்கு நாஞ்சில் சம்பத்திடம் எந்த கருவியும் இல்லை. ஆனாலும் அண்ணன் அரு நாகப்பன் அருந்தமிழுக்கு தொண்டாற்ற இன்னும் பல்லாண்டு காலம் அவர் இந்த நாட்டில் பணியாற்ற வேண்டும் என்று நான் காலமகளை யாசிக்கிறேன். இசையொரு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் வேண்டும் என்று பாரதி கேட்டான். அந்த உடலும் நசையர் மனமும் ஐயா அரு நாகப்பனுக்கு வாய்க்குமானால் இன்னும் அவர் அருநாகப்பனாகத்தான் இருக்கிறாரே தவிர இன்னும் அவர் திருநாகப்பன் ஆகவில்லை. அவர் திருநாகப்பனாக இருந்திருந்தால் இந்த இலக்கிய விழாக்கள் இன்னும் சுடர் விட்டிருக்கும். ஆகவே ஒரு தமிழில் புலமையும் திறமையும் உள்ள ஒரு பெருமகன் அரு நாகப்பன், ஒரு நாடறிந்த நாவலர், தென்திசை குமரி முதல் திருத்தணிமலையின் எல்லை வரையிலும் எல்லா அரங்குகளிலும் தன்னுடைய கொடியை பறக்கவிட்ட கோமகன் அருநாகப்பன் இயக்கி வருகின்ற ஒரு தமிழிலக்கிய மன்றத்தில் எளியவன் நான் கலந்து கொண்டு கடமையாற்றுகிற வாய்ப்பை பெற்றதன் மூலம் என்னுடைய பெயரும் வரலாற்றில் பதிவாகிறது என்கிற மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கின்றேன். கவிஞர் பெருமகன் கண்ணதாசன் மீது தீராத காதல் கொண்டவர் அரு நாகப்பன் என்பதை நான் அறிவேன். இந்த நாட்டில் ஒரு மாஸ்டர் பீஸும்பாங்க. நாஞ்சில் சம்பத்தா இவருக்கு இந்த சப்ஜெக்டு தான் வரும், இளம்பரை மணிமாறனா இவருக்கு இந்த சப்ஜெக்டு தான் வரும், சாலமன் பாப்பாயாவா இவருக்கு இந்த சப்ஜெக்டு தான் அத்துப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஆனால் கண்ணதாசனுக்கு நேற்றும் இன்றும் நாளையும் மாஸ்டர் பீஸ் அரு நாகப்பன் தான். ஆகவே கண்ணதாசன் பெயரால் ஒரு கழகம் அமைத்து அதிலே தொடர்ந்து ஆய்வுகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் சமர்ப்பிக்கிற ஒரு அமைப்புக்கு செந்தமிழ் வளர்த்த செட்டிநாட்டில் தமிழ் மீது காதல் கொண்ட பெருமக்கள் முன்வந்தால் ஐயா அரு நாகப்பன் அவர்களை அந்த அமைப்புக்கு தலைமை தாங்க சொல்லி அந்த அமைப்பை கட்டி நிர்மாணிப்பதன் மூலம் கண்ணதாசனுடைய உயரத்தை உலகம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கண்ணதாசன் பட்டம் பெற்றவன் அல்ல, பல்கலைக்கழகம் சென்றவன் அல்ல, இன்னும் சொன்னால் தமிழை முறையெண்ணி படித்தவனும் அல்ல. ஆனால் அவன் இந்த நாட்டில் பட்டம் பெற்றவர்களை விட, பல்கலைக்கழகம் சென்றவர்களை விட இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அதிக புகழ் பெற்றான். எனக்கு ஒரு தமிழ் இலக்கிய மாணவனாக நாஞ்சில் சம்பத் பதிவு செய்கிறேன். கம்பனுக்கு பிறகு பாரதிக்கு பிறகு தமிழ் இலக்கிய வரலாற்றில் அதிகம் பேசப்படுகிறவர் கவிஞர் கண்ணதாசன் தான். கவி சக்கரவர்த்தியாகவும் கவி பேரரசாகவும் இருக்கிற தகுதி கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த கண்ணதாசன் என்கிற மகத்தான கவிஞனுடைய எல்லா படைப்புகளை
கோவையிலே நடைபெற்ற கண்ணதாசன் விழாவில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் வண்ணதாசனுக்கும் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுக்கும் விருது வழங்கி எனக்கு அங்கே ஒரு தலைப்பு தந்தார்கள். என்ன தலைப்பென்றால் திருவோடுகளில் தங்கக்காசு வீசியவன் என்று. கண்ணதாசன் திருவோடுகளில் தங்கக்காசு வீசியவன். இது யார் சொன்னதென்றால் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்ன வார்த்தை. ஏதோ தமிழ் திரை இசை பாடல்களை குறைத்து மதிப்பிட முடியாது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் திரை இசை பாடல்களுக்கு இலக்கிய தகுதி உண்டு என்று நிரூபித்த முதல் கவிஞன் கண்ணதாசன் தான். அதனால்தான் திருவோடுகளுக்கு தங்கக்காசு வீசியவன் என்று அப்துல் ரஹ்மான் அவரை அழைத்தார். அந்த கண்ணதாசன் என்கிற மிகப்பெரிய கவிஞன் தான் வாழ்ந்த காலத்தில் பேசப்பட்டதை விட அவன் கல்லறை குயிலானதற்கு பிறகு அதிகம் இன்றைக்கு பேசப்படுகிறான். இன்றைக்கு அவனுடைய கவிதைகளை மேற்கோள் காட்டுகிற ஒரு பரம்பரை தமிழ்நாட்டில் என் கண்ணுக்கு முன்னாலே உருவாகி வருவதை நான் பார்க்கிறேன். ஒரு பேச்சு போட்டியானாலும் ஒரு தலைப்பை அணி செய்வதாக இருந்தாலும் வான்புகள் வள்ளுவத்தை மேற்கோள் காட்டுகிறவர்கள், பாரதியை மேற்கோள் காட்டுகிறவர்கள், அதற்கு அடுத்து கண்ணதாசனை தான் மேற்கோள் காட்டுகிறார்கள் என்றால் பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் தமிழ்நாட்டில் வியாபித்து கிடக்கிற மாபெரும் கவிஞன் கண்ணதாசன். ஆகவே அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவன் சிந்தித்தான். தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவர் பேரவை தலைவனாக நான் இருந்த காலத்தில் அவருடைய புதல்வர் அண்ணன் காந்தி அவர்களை அணுகி அவரை எங்கள் கல்லூரி கலைக்க வேண்டும் என்று நான் விரும்பி எங்கள் கல்லூரியில் வந்தவர் உரையாற்றியதற்கு பிறகு நாகர்கோவிலில் இருக்கின்ற பயணியர் விடுதியில் அவரிடத்தில் ஒரு செவ்வி வேண்டும் என்று கேட்டு நாங்கள் நடத்திய இலக்கிய பூங்கா என்கிற இதழில் அந்த செவ்வி வந்திருக்கிறது. நான் அந்த செவ்வியை என்றைக்கு கேள்வி கேட்டவனே நான் தான். அவர் என்னை பார்த்த மாத்திரத்தில் என்னை உட்காரச் சொல்லிவிட்டு நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் பளிச்சென்று பதில் சொன்னார். நான் கேட்டேன், சிற்றிலக்கியங்களை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இருட்டு ஆதிக்கம் செலுத்திய அந்த காலத்தில் இத்தனை சிற்றிலக்கியங்கள் அன்றைக்கு உதயமாகின என்றால் தமிழுக்கு அழிவே இல்லை என்பதை சிற்றிலக்கிய கர்த்தாக்கள் நிரூபித்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் சிற்றிலக்கியங்கள் பேசப்படவில்லை, சிற்றிலக்கியங்கள் ஆராயப்படவில்லை, சிற்றிலக்கியங்களுக்கு பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கவில்லை என்பது தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு. ஆகவே ஒரு படைப்பிலக்கிய கர்த்தா அவன் எவனாக இருந்தாலும் அவனுடைய படைப்புகள் உறக்க பேசப்பட வேண்டும். அதுதான் தமிழுக்கு வரவேண்டிய அறம் என்று அன்றைக்கு அவர் பதில் சொன்னது எனக்கு இன்றைக்கும் நினைவில் இருக்கிறது. கண்மூடி கண் திறப்பதற்குள் கவி காளமேகத்தை போல கவி எழுதுகிற அவருடைய ஆற்றலும், தமிழ்நாட்டில் நடைபெற்ற புகழ்பெற்ற கவியரங்கங்கள். ஐயா சொன்னார், நாஞ்சில் சம்பத்து வந்தது மாப்போசி வந்தது மாதிரி இருக்கிறது என்று. மாப்போசி முகத்தில் தமிழாசை, முகத்தில் பெருமிசை, அகத்தில் தமிழாசை, நாடெங்கும் முழங்குகின்ற சிலம்போசை கொண்ட பெரியவர். ஆனால் அந்த மாப்போசியினுடைய கொடி உயரப்பிறந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்க நடைபெறுகிற இலக்கிய விழாக்களில் மாப்போசியும் தவத்திரு குன்றக்குடியடிகளாரும் ஒரு தலைப்பை அணி செய்து பேசியதற்கு பிறகு கவியரங்கங்கள் இறுதியாக நடக்கும். அந்த கவியரங்கங்களிலே அண்ணன் அருணாகப்பனுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, திருச்சியில் இருக்கிற மரியதாஸ், பேராசிரியர் ஜவஹர்லால், இளங்கம்பன், அண்மையிலே காலமாகி போன பேராசிரியர் இளந்தேவன் போன்ற புகழ்பெற்ற கவிஞர்கள் பாடினார்கள். அதற்கு அடுத்து இயக்க சார்புள்ள கவியரங்கங்கள் நாடு முழுக்க நடந்த பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதற்கு தலைமையேற்றார். அந்த கவி அரங்குகளில் அன்றைக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் ஈரோடு தமிழன்பனும் கவிஞர் கண்ணதாசனும் கலந்து கொண்டு பாடி உலக வரலாற்றில் ஒரு கவியரங்கத்திற்கு லட்சக்கணக்கான மக்களை திரட்ட முடியும் என்கிற வரலாறு தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த தகுதியை வாங்கி தந்த பெருமை கவிஞர் கண்ணதாசனுக்கும் உண்டு.
ஒரு 36 ஆண்டு காலம் 1986 நான் தமிழ்நாட்டில் உரையாற்றி வருகிறேன். தங்கை மலர்விழிக்கு தெரியும், நான் எங்கே சென்றாலும் நான் பேசுகிற பொழுது நான் சொல்லுகிற தமிழ் வாழ்த்து கண்ணதாசனுடைய தமிழ் வாழ்த்தை தான் நான் பதிவு செய்வேன். கைமேற் களிபடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளர்கன்னி மனம்போர் கவி குதித்து நெய்வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே, என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்று வர உனக்கு நல்ல மகன் வணக்கம். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பாருங்கள். அடுத்து பாடுகிறார், நேயக்கல்வி மயக்கத்தில் நெஞ்சுருக மாய விழிக்காரி வண்ணக்கனி இதழில் முத்தமிடும் பொழுதும் மூழ்கித்தனை மறந்து சத்தமிடும் பொழுதும் மூழ்கித்தனை மறந்து சத்தமிடும் பொழுதும் சங்கலிக்கும் என் தமிழே, சித்தத்தை நின்றென்னை சீராட்டும் தென்மொழியே, உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க. தென்றலில் ஒலி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கண்டின் குரலினில் அகரமனும் கால் வாங்கி நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி அன்றிலெனும் அன்னத்தின் அடி வாங்கி நாணி மெல நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாத மலர் ஈர்தம் கனிவாயிற் குடியிருந்து மெல்லியலார் செவிதழில் மெல்ல அரும்பு கட்டி கற்றோர் அவையிற் கவியான செந்தமிழே, பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளே என்று அவர் தமிழை வாழ்த்துகிறார். பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருள் என்று தமிழை சொல்லுகிறார். பிறவா யாக்கை பெரியோன் என்று சிவனை சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாட்டில் பெற்றோர் இல்லாமல் பிறந்தது பிறவா யாக்கை பெரியோன் சிவனும் என்னுடைய தமிழும் தான் என்பதை நிறுவியவன் கண்ணதாசன். நான் அன்றைக்கு கோவை கண்ணதாசன் விழாவிலேயே பேசினேன். 12 ஆழ்வாளுகளுக்கு பிறகு கண்ணனை கண்ணதாசன் ஆராதித்தான். ஆகவே தமிழ் இலக்கிய வரலாற்றில் கண்ணதாசரை 13வது ஆழ்வார்கள் வரிசையில் வைத்து எண்ணலாம். சிவத்தையும் செந்தமிழை நேசிக்கிறவர்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை 64வது அடியாராக அங்கீகரிக்கலாம் என்று சொல்வதைப் போல இவரை ஒரு 13வது ஆழ்வாராக அங்கீகரிக்கலாம் என்கிற அளவிற்கு அவர் கண்ணனை பற்றி பாடினார். அம்பிகை அழகு தரிசனத்தை குறித்து பாடினார், வேலவனை குறித்து பாடினார், பராசக்தியை குறித்து பாடினார். கண்ணதாசனுடைய பாட்டிலே இருக்கிற சுவை அது மாதிரி இன்னொரு கவிஞன் அதை பயன்படுத்த முடியாது என்கிற அளவிற்கும் இன்னொருவர் காப்பி அடிக்க முடியாத லாவகமும் சுகமும் அந்த கவிதைக்குள்ளே மறைந்து கிடப்பதை யாரும் இந்த நாட்டிலே மறுதலிக்க முடியாது. ஆகவே கண்ணதாசன் காலுக்கு மேல் கால் போட்டு அவர் ஒரு அட்டையை கையில் வைத்துக்கொண்டு அவர் எழுத ஆரம்பித்தால், எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே எல்லா கவிஞர்களுக்கும் எழுத வேண்டுமானால் மூட் சப்ஸ்டிடியூஷன் குதிரையெடுப்புமே நடக்கட்டும். பெரிய அதிர்வுகளையும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அரங்கேற்றிய மகா கவிஞன் கண்ணதாசன். ஒரு 13வது ஆழ்வார்கள் வரிசையில் வைத்து மதிக்கப்படுகிற அளவுக்கு அவன் கண்ணனை கொண்டாடினான். கடைசி நாளில் குடலில் மலமென்றும் குருதியில் நாற்றமென்றும் உடலை சதையென்றும் உட்புறத்தை காயமென்றும் சுடலைக்கு போகின்ற சோற்று துருத்தி என்றும் வாழ்வை முடிப்பேனா மாமுனிவன் ஆவேனா என்று ஏங்குகிறார். இந்த உடல் இருக்கே, இதை சோற்று துருத்தி என்று சொன்னார் அவர். சேயாய் சமைந்து செவிடுமொய் போல் திரிந்து மாயப்பிறப்பிருப்பது எக்காலம் என்று சித்தர்கள் சிந்தித்தார்கள். அந்த சிந்தனை வட்டத்துக்குள் தன்னுடைய காலம் முடிகிற நேரத்தில் வந்து சேர்ந்தான் அந்த மகா கவிஞன். ஒரு கையில் மங்கையும் ஒரு கையில் மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் தான் இப்படி பாடினான். ஆகவே அவனுடைய அனுபவங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்க வேண்டிய அளவிற்கு நிரம்பி கிடக்கின்றன. அவருடைய வனவாசமும் அவருடைய மனவாசமும் தமிழக அரசியல் வரலாற்றில் பல பேருடைய நித்திரையை காவு கேட்டவை. எதற்கும் அச்சப்படாமல் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றொரு கருத்தை நான் சொல்வேன் என்று எதிர்நீச்சல் போட்டவர்.
அந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு 62 ஆண்டு காலமாக விழா எடுக்கின்ற ஐயா அருணாகப்பன் அவர்களினுடைய முயற்சிக்கு முத்தம் தந்து நீங்கள் இன்னும் இளமையோடும் ஊக்கத்தோடும் உள்வலியோடும் இயங்க வேண்டுமென்றால் இந்த விழாவை நடத்தினால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை அவருக்கு நினைவூட்டி இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு நன்றி சொல்லி இந்த ஆரவாரத்திற்கு மத்தியில் பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர்கள் பேசி உங்களுடைய உள்ளங்களை கவர்வதற்கு அவர்கள் அணியமாகி வருகிறார்கள். அற்புதமான தலைப்பு, கவியரசர் கண்ணதாசனுடைய வெற்றிக்கு காரணம் கற்பனை வளமா அனுபவ முத்திரையா என்பது தலைப்பு. அற்புதமான கற்பனை கண்ணதாசனுக்கு வரும். வாரியாரை பற்றி சொல்லுகிறார், வானம் தவறிடினும் வாய்த்த குலமகளிர் தன் மானம் தவறிடினும். வானம் தவறிடினும் வாய்த்த குலமகளிர் தன் மானம் தவறிடினும் வள்ளல் குலத்தோர் தன் தானம் தவறிடினும் நல்லாசிரியர் தன் ஞானம் தவறிடினும் தவறாதவர் வாரியார் என்று வாரியாரை சொல்லுகிறார். தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் விரித்து முந்து தமிழில் முருகன்று பெயர் படைத்து அந்தத்தில் ஆதி ஆதியிலே அந்தமன வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டு விட்ட சோலை இளம் காற்று என்று சொல்லுகிறார். அவர் திராவிட இயக்க சார்புடையவராக இருந்த காலத்தில் அவர் எழுதிய கவிதைகளெல்லாம் என்னை பொறுத்தவரையில் நான் அதை ஒரு தேசிய கீதமாகவே மதிக்கிறேன். நான் இன்றைக்கும் இயக்க மேடைகளில் உணர்வுபூர்வமாக உரையாற்றுவதற்கு கண்ணதாசனிடத்தில் நான் கடன் வாங்கிக் கொள்கிறேன். ஆகவே ஒரு பெரிய நீண்ட மரபை இந்த மண்ணில் விதைத்து சென்ற அந்த மகா கவிஞன் கீட்ஸுக்கு நிகரானவன், பைரனுக்கு நிகரானவன். கீட்ஸோடும் பைரனோடும் அவனை ஒப்பிட்டு நிறைய எழுத வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று எனக்கே ஒரு தாகம் இருக்கிறது. அந்த மகத்தான கவிஞனிடத்தில் இருந்தது கற்பனை வளம்தான் என்று 3 பேரும், இல்லை அனுபவ முத்திரை தான் என்று 3 பேரும் உரையாற்றி இருக்கிறார்கள். திருமதி லால்குடி ஜோதி கற்பனை வளமே தொலைக்காட்சி ஊடகங்களில் லால்குடி ஜோதியினுடைய சுடர் மிகுந்த சொற்களை கேட்டு தமிழகமே சொக்கி கிடக்கிறது. அவருடைய சொல்லில் பல பேர் சிக்கி கிடக்கிறார்கள். லால்குடி ஜோதி அந்த அணிக்கு தலைமை தாங்குகிறார். அவருடைய அணிக்கு அணி சேர்க்க மாடக்கூடல் மதுரையில் இருந்து வருகை தந்திருக்கிற தங்கை பேராசிரியை ஜோதிகா கற்பனை வளமே என்று பேசுகிறார். ஆசிரியர் வள்ளியப்பன் புதுக்கோட்டையை சார்ந்தவர். புதுக்கோட்டையினாலே கவிஞர்களுடைய ஊர் மாதிரி அந்த ஊரை இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. வள்ளியப்பன் அவர்கள் அந்த அணிக்கு அணி சேர்க்க வந்திருக்கிறார். அனுபவ முத்திரையே என்ற தலைப்பிலே பேசுவதற்கு அருநாகப்பனை ஆட்சி செய்யக்கூடிய சரஸ்வதி நாகப்பன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். ஐயா அருணாகப்பன் தலைமையில் நடைபெறுகிற பட்டிமன்றத்தில் நாடெங்கும் சென்று சரஸ்வதி அவர்கள் கொட்டி முழக்குவதை நான் கேள்விப்பட்டு நான் பூரித்திருக்கிறேன், புலகாங்கிதம் அடைந்திருக்கிறேன். நான் சரஸ்வதியின் பேச்சை இன்றைக்குத்தான் நேரில் கேட்கப் போகிறேன். சரஸ்வதி துதி ஒன்று உண்டு, நாடிப்புலங்கள் உழுவார்கரமும் நய உரைகள் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்தனிடம் ஆடிக்களிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலுமே என்பார்கள். அந்த ஆடிக்களிக்கும் மயிலாக பேராசிரியை சரஸ்வதி அவர்கள் அனுபவ முத்திரை என்று பேச வந்திருக்கிறார் என்றால் அருநாகப்பனே அதற்கு அடியெடுத்து கொடுத்திருப்பார் என்ற ஒரு சந்தேகம் இந்த அரங்கில் இருக்கிறது என்பதையும் பதிவு செய்து, அவருக்கு அணிக்கு அணி சேர்க்க என்னுடைய தங்கை மலர்விழி நாஞ்சில் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். மலர்விழி அவருடைய தேதியே கிடைக்காது. கடந்த திங்களில் ஒரு நாள் அறந்தாங்கிக்கு தேதி கேட்டேன், வாய்ப்பில்லை என்றாள். எப்போது தேதி கேட்டாலும் சமீப காலமாக வாய்ப்பில்லை, வர முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவளுக்கு ஒரு துணிச்சல் வந்திருப்பதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். ஆகவே இப்பொழுது
பட்டிமன்ற மேடைகளில் ஒரு தவிர்க்க முடியாத நட்சத்திரம். சினிமாவிலே நயன்தாரா தேதியும் கிடைப்பதில்லை, மேடைகளிலே இப்பொழுது தங்கை மலர்விழி தேதியும் கிடைக்கவில்லை. அவள் இப்பொழுது பட்டிமன்றத்தின் நயன்தாராவாக புதிய அவதாரம் எடுத்திருக்கிறாள். அவள் அந்த அணியில் பேசுகிறாள். அந்த அணிக்கு அணி சேர்க்க இந்த முகர்ச்சிக்கு முத்தம் தந்த முகம் தந்த என் உயிரினும் உன்னதமான தம்பி, ஒரு தொலைக்காட்சியின் இயக்குனராக, நல்ல கற்பனை வளம் உள்ளவனாக, ஒரு களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவனாக இன்றைக்கு தமிழ் இலக்கிய தடத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிற இயக்குனர் ராகவேந்திரன் வருகிறார். 6 பேர் பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகு நடுவர் என்ற நிலையில் சில 4 செய்திகளை சொல்லிவிட்டு மிக குறைந்த நேரத்தில் இந்த பட்டிமன்றத்தை முடித்துவிட்டு விடைபெற வேண்டிய விலையில் நீங்களும் இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன் என்பதை உங்கள் நெஞ்சிலே நிலைநிறுத்தி உரையாற்ற வருகிறவர்கள் தனக்கு தெரிந்த செய்திகளை எல்லாம் சொல்லாமல் பளிச்சென்ற செய்திகளை மட்டும் பட்டியலிட்டு உங்களையும் எல்லோரையும் நிலைமையை புரிந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்று நாவலர் பெருமக்களை கேட்டுக்கொண்டு, கற்பனை வளமே என்ற அணிக்கு தலைமை தாங்குகிற ஆரியர் தங்கை லால்குடி ஜோதி அவர்களை விவாதத்தை தொடங்கி வைக்குமாறு வணங்கி அழைக்கிறேன். கவியரசு கண்ணதாசனை பற்றி மிகச் சிறப்பான தலைப்பை தந்திருக்கிறீர்கள். கவியரசு கண்ணதாசன் யார் என்றால், எளிய படிக்காத பாமர மக்களை தன் கவிதையின் மூலம் சென்றடைந்தவர். தன்னுடைய எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் கவிதை முரசு கொட்டியவர் கவியரசு கண்ணதாசன். காலத்தின் அடையாளம் கவியரசு கண்ணதாசனா, இல்லை கவியரசு கண்ணதாசனின் அடையாளம் காலமா என்று கேட்டால், கவியரசு கண்ணதாசனை அடையாளப்படுத்தி கொண்டு காலம் பெருமையுற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். வேறு சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தை இல்லை. அதனால்தான் சொல்லுகிறார்கள் காலத்தை வென்ற கவிஞன். எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு கற்பனை வளமே என்று பேச நீங்கள் பணித்திருக்கிறீர்கள். என்னை கேட்டால் அனுபவ முத்திரையை விட கற்பனை வளம்தான் சிறந்தது என்று சொல்லுவேன். மற்ற கவிஞர்களை விட ஏன் மாறுபட்டு எல்லோரும் கொண்டாடும் அளவிற்கு கவியரசு கண்ணதாசன் இருக்கிறார் என்றால், கம்பனுக்கு பிறகு, ஷெல்லிக்கு பிறகு, பாரதிக்கு பிறகு கவிதைக்கு ஒரு வருத்தமா. என்ன வருத்தம் என்றால், தான் தங்குவதற்கு ஒரு சிறந்த இடம் கிடைக்கவில்லையே என்று உலகம் முழுதும் தேடி பார்த்ததாம். தேடி தேடி பார்த்துவிட்டு நிறைவாக சிறுகூடல் பட்டியில் பிறந்த கவியரசு கண்ணதாசனின் சிந்தைக்குள் சென்று குடிகொண்டு விட்டதாம். காரணம் என்னன்னா, இவ்வளவு காலமும் நம்முடைய வாழ்க்கையில பயணிக்கிறோம். இன்பம் வந்தால் கொண்டாடவும், துன்பம் வந்தால் தூக்கி சுமக்கும் வார்த்தைகளை தந்தவர் கவியரசு கண்ணதாசன் மட்டும்தான், வேறு ஒருவரும் கிடையாது என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. படம் முள்ளும் மலரும் இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய திரைப்படம். அந்த படத்திற்கு இளையராஜா இசையமைப்பாளர், பாடலாசிரியர் கவியரசு கண்ணதாசன். இருந்து பாடல் எழுதுறதுக்காக அந்த படத்துக்கு போறாரு கவியரசு கண்ணதாசன். போறாரு, காட்சிகளை சொல்றாரு. இயக்குனர் மகேந்திரன் இப்படித்தான் இருக்கணும்னு காட்சிகளை சொல்றாரு. கவியரசு கண்ணதாசனும் மிக அழகா எழுதுறாரு. காட்சியை பார்த்துட்டு, முள்ளும் மலரும் படத்துல சொன்ன காட்சியை பார்த்துட்டு அழகா எழுதுறாரு. செந்தாழம் பூவில் நின்றாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு கவியரசு கண்ணதாசன் வந்துடுறாரு. வந்துட்டு கார்ல ஏறு போகும்போது பார்க்கிறாரு, இயக்குனர் மகேந்திரனுடைய முகம் வாடி கிடக்கு. வாடி கிடக்கிறது பார்க்கிறாரு கவியரசு கண்ணதாசன். பார்க்கிறாரு, ராம கண்ணப்பன் அவர்களை அழைத்து சொல்றாரு, ஏனோ மகேந்திரனுடைய முகம் வாடி கிடக்கு, என்னன்னு போய் கேட்டு வா கண்ணப்பான்னு சொல்லி கவியரசர் அனுப்புறாரு. நேரா போறாரு கண்ணப்பன், நிறைய நேரா போறாரு. மகேந்திரன் சொல்றாரு, ஏன் உங்க முகம் வாடி இருக்குன்னு அண்ணன் கேட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது இயக்குனர் மகேந்திரன் சொன்னாராம், ஒண்ணு இல்ல, மிகப்பெரிய கவிஞர் கவியரசர், அவர் என்ன சொன்னாலும் பழிச்சிடும். ஒரு நல்ல படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன், முதல்ல நல்ல படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நின்றாடும் தென்றல்ங்கிற வார்த்தை அபச குணமா தெரியுது, அந்த வரியை மட்டும் கொஞ்சம் மாற்றி சொன்னா தேவல அப்படின்னு இயக்குனர் மகேந்திரன் சொன்னாராம். அந்த வார்த்தையை கேட்டுட்டு கண்ணப்பன் வந்து மகேந்திரனை கையோட கூட்டிகிட்டு வந்து கவியரசர்கிட்ட விடுறாரு. கவியரசர், என்ன கண்ணப்பா கேட்டியா, மகேந்திரனுடைய முகம் வாடி கிடக்கே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைண்ணே, நீங்க நின்றாடும் தென்றல்னு எழுதியிருக்கீங்களா,
அதை கொஞ்சம் மாத்தி கொடுத்தா தேவலன்னு விருப்பப்படுறாரு மகேந்திரன் அப்படின்னு சொன்ன செகண்ட்ல ஏன் கற்பனை வளம்னு நான் பேச வந்திருக்கேன்னா, அப்படி சொன்ன செகண்ட்ல நின்றாடும் தென்றலை தூக்கிட்டு நீ வந்தாடும் தென்றல்னு போட்டுக்கங்க அப்படின்னாராம். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எந்த கவிஞனாலும் ஒரே நொடியில் மாற்றி கொடுக்க முடியாது. என்ன தோன்றுகிறது என்றால், எனக்கு ஒருவன் உயர்வு நிலையில் இருக்கும் போது மனத்தாழ்மையுடன் இரு என்ற வாக்கிற்கிணங்க வாழ்ந்தவன் கவியரசு கண்ணதாசன். மாற்றி கொடுத்தார் வரிகளை. செந்தாழ பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாழ பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை காட்டுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். இந்த வரிகளை எல்லாம் கேட்கும் போதே எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது நமக்கு. அந்த ஒரே நொடியில மாற்றி கொடுத்தாரு பாருங்க. அதுதான் கவியரசருக்கே உதித்தான கற்பனை வளம்னு சொல்றது. இந்த உலகத்துல எல்லா விஷயமும் மாறிடுச்சு. உணவு மாறிடுது வருது, உடை மாறிட்டு வருது, கலாச்சாரம் மாறிட்டு வருது, பண்பாடு மாறிட்டு வருது. அது 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிட்டு வருது. இந்த அறிவியல் யுகத்துல செல்போன்னு ஒண்ணு வந்த பின்னே எல்லாம் மாறிட்டு வருது. ஆனா ஒன்றே ஒன்று மாறாத விஷயம் எது தெரியுமா? யாருக்காவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறாம வள்ளுவன் காலத்திலிருந்து நாம் வாழ்கின்ற காலம் வரைக்கும் மாறாமல் இருக்கிறது எந்த விஷயம் என்றால் காதல் மட்டும்தான், வேறொன்றும் கிடையாது. ஒரு இளைஞன் போய் அதை தான் வாழ்ந்த காலத்திலும் சரி, இன்றைய 22ஆம் நூற்றாண்டில் உள்ள இளைஞர்கள் யுவதிகள் காதல கூட தன்னுடைய கற்பனை வளத்தால் படம் பிடித்து வைத்திருப்பவர் கவியரசு கண்ணதாசன் மட்டும்தான். ஒரு இளைஞன் போய் ஒரு யுவதி கிட்ட காதல சொல்றான், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு அவனை தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் தன்னை என்ன ஓட்டத்தால எப்படி இருக்கான்னு அவனை அளக்குது. அளந்து பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லுது, என்னடா இது தலை, ஆப்பிரிக்கா கட்டிங் அண்டார்டிகா கட்டிங் மாதிரி கட்டிங் விட்டுருக்க, என்ன தலை அது? ஆனா அவளுக்கு பிடிச்சிருக்கு, அந்த இளைஞனா அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவனுடைய தோற்றமும் செயல்பாடுகளும் அவளுக்கு பிடிக்கல. பல்லே விளக்க மாட்டியா? பல்ல நல்லா விளக்கு, அதுக்கப்புறம் உன் காதலை வந்து விளக்கு, என்கிட்ட விளக்கு. இதெல்லாம் சரியா பண்ணிட்டு தில்லா வந்து நில்லு, அதுக்கப்புறம் உன் காதலை வந்து சொல்லு. அந்த யுவதி அந்த இளைஞன்ட்ட சொல்றா. நம்மால என்ன பண்றான், யாரு சொன்னாலும் பேச்ச கேட்காதவன் அந்த பொண்ணு சொன்ன உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். காலையில 9:30க்கு கல்லூரினா 8:30 மணிக்கு எந்திரிக்கிறவன் இந்த பொண்ணு சொன்ன உடனே விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு அழகா பல்ல விளக்குறான். அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, நம்ம சொல்லி கேட்காத பைய இவ்வளவு அழகா பண்றானே, பல்ல விளக்குறானேன்ட்டு. அடுத்த ஆச்சரியம் என்னன்னா, தலைய பரட்டத்தலை மாதிரி வச்சிருந்தவன் அங்க கட்டிங் இங்க கட்டிங்னு விட்டுருந்தவன் அழகா 80கள்ல வர்ற ஹீரோக்கள் மாதிரி என்ன பண்றான், அழகா தலையில எண்ணெய் வச்சு படிய வாரி எல்லாம் கரெக்டா செஞ்சிடறான். கரெக்டா செஞ்சுட்டு என்ன நினைக்கிறான்னா, அவ சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து சொல்லுன்னு சொன்னாலே அதை சொல்லாம முடிவு பண்றான். இந்த இடத்துல வள்ளுவரோட குரலை நினைக்கிறான். உடம்படு உயிரிடை என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொல்லி எனக்கும் அவளுக்கும் உண்டான காதல் இதெல்லாம் சரியா செஞ்சுட்டேன்னு கூட சொல்லல, இவனே முடிவு பண்றான். எனக்கும் அவளுக்கும் உண்டான காதல் எப்படி தெரியுமா, உயிருக்கும் உடம்பிற்கும் உள்ள நட்பு மாறி எனக்கும் அவளுக்கும் உள்ள காதல் நட்பு அப்படின்னு அவனே நினைச்சிட்டு, இன்றைய காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி வாமா தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளேன்னு முடிவு பண்ணிடுறான். இத கவியரசு கண்ணதாசன் அன்னைக்கே எழுதினார். ஒரு இளைஞனா இருந்த அன்னைக்கே தன்னுடைய கற்பனை வளத்துல எழுதினாரு, நீ எல்லாம் செய்ய சொல்லி என்னுடைய செயல்பாடுகளை மாற்றி நேர் வழியில் கொண்டு சென்றாயே. அழகா எழுதுறாரு, என்னை அவளிடத்தில் தருகிறேன், என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள், என்றும் அவள் எங்கள் வீட்டின் திருமகளாவாள், என்றும் அவள் எங்கள் வீட்டின் திருமகளாவாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள், இன்று கண் எதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள்,
நேற்று வரை ஏமாற்றினாள், கண் எதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினார். ஒரு இளைஞனை நேர்வழியில் அதாவது மாற்றி செல்லக்கூடிய திறன் பெண்ணுக்கு உண்டு என்பதை அன்றே தன்னுடைய கவிதையில் எழுதினார் அல்லவா கவியரசு கண்ணதாசன். பிசிராந்தையார்ட்ட போய் கேட்கிறாங்க, சங்க இலக்கிய பாடல்ல ஒரு வரி இருக்கு, ஏன் இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் உங்கள் மேனியில தலையில நிறைய இல்லையே, மிக பல ஆண்டுகள் ஆகியும் மேனியில் நிறைய இல்லையே, இந்த நன்னிலையை எப்படி எய்தினது என்று கேட்டோருக்கு பிசிராந்தையார் சொன்னாராம். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மாட்சிமை பொருந்திய குணங்கள் வாய்ந்த என் மனைவி அறிவு நிரம்ப வாய்ந்தவன். அவர் பெண்டாட்டிக்கு அறிவு இருக்குன்னு அவர் ஒத்துக்கிறார். ஆனா என்னுடைய கணவன் என்னைய பார்த்து கேட்டாரு, அறிவு இருக்காடி அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இருந்திருந்தா ஏன் மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ உள்ள ஆண்கள் எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறதே கிடையாது. ஆட்சிமார்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இட்லி மாவும் கணவனும் ஒண்ணு. இட்லி மாவும் கணவனு ஒண்ணு. ஏன் தெரியுமா? 4 நாள் தொடர்ந்து இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எரிச்சலா இருக்கும். 4 நாள் தொடர்ந்து கணவன் வீட்டில் இருந்தார்னா ரொம்ப கோவமா எரிச்சலா இருக்கும். ஒரு நாள் இட்லி மாவு இல்லாட்டியும், ஒரு நாள் கணவன் வீட்டில் இல்லாட்டியும் ஏக்கமா இருக்கும். மனுஷன் எப்ப வெளியில போனவர் வருவாரு, இந்த இட்லி மாவை எப்ப ஆட்டுவோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைக்கிறாங்கன்னா, இருந்தா எரிச்சலா இருக்கும், இல்லைன்னா ஏக்கமா இருக்கும். ஏன்னா ஏதாவது பிடித்தும் பிடிக்காம இருந்திருந்தா, மனசுக்குள்ள ஆழமான காதல் இருந்தா அது என்றுமே பிடிக்காது. எனக்கு கண்ணதாசன் மேல ஒரு கோபம். என்ன கோபம் அப்படின்னா, அவருடைய வரிகள்ல ஆண் சொல்லுவாரு, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. அதுக்கு பெண் சொல்லுவாங்க, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. முதல்ல நான் நினைச்சேன் என்ன கோபம் அப்படின்னா, அது பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியா உணர்ந்துட்டேனா. அப்ப ஆண் தான் கருணையுடைய வாழ்க்கையை பெண்ணுக்கு பரிசு அளிக்கிறாளா அப்படின்னு கவியரசர் மேலே எனக்கு கோபம். கண்ணதாசனுடைய கற்பனை வளத்தை ஆழ்ந்து யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு, காதல்ங்கிறது ஒரு கருணை. 2 பேருமே மாற்றி மாற்றி கொடுப்பதனால் யார் அதிகம் கொடுத்திருக்கிறார், யார் குறைவாக கொடுத்திருக்கிறார் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இருவருமே சரியாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கணவன் மனைவி வாழ்க்கைன்னு கற்பனை வளத்துல அழகா சொல்றாரு இல்லையா. ஒரு பாட்டுல சொல்லிருப்பாங்க, மகளே உன்னை பார்த்திருந்தாலே மங்கை இந்த மங்கள மங்கை வருவான் என்று காத்திருந்தானே தந்தை உன் மழலையின் தந்தை. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. அரிரோ அரிரோ வரிரோ வரிரோ நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தே கைகாட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தே பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. எல்லா கவிதையிலும் சரி, என்னதான் அனுபவ முத்திரையா இருந்தாலும், வாழ்க்கையினுடைய பாடத்தை படித்தாலும், அதை சொல்வதற்கு மிகச்சிறந்த கற்பனை வளம் இருந்தால்தான் ஒரு கவிஞன் காலத்தை கடந்து நிற்க முடியும். அப்படி காலத்தை வென்ற கவிஞனாக இருக்கக்கூடிய கவியரசு கண்ணதாசன் அவர்களை போற்றி என்றென்றும் அவருடைய பாடல்களில் நிலைத்து நிற்பது கற்பனை வளமே கற்பனை வளமே கற்பனை வளமே என்பதை கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், எங்கள் ஐயா மக்கள் கவிஞர் அவர்களுக்கும், தங்களுக்கும், என்னுடைய சகோதரி சரஸ்வதி அவர்களுக்கும் நன்றி கூடி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கணவன்மார்களை எல்லாம் இட்லி மாவுக்கு ஒப்பிட்டு தங்கை லால்குடி ஜோதி உரையாற்றி இருக்கிறாள். அதற்கு கண்டனத்தை தெரிவிப்பதற்கு எனக்கு சக்தி இல்லாவிட்டாலும், என்னுடைய கவலையை நான் தெரிவிக்காவிட்டால் என்னுடைய வீட்டில் பிரச்சனை ஏற்படும் என்பதால் அதை நான் பதிவு செய்கிறேன். கட்டில் தொட்டில் வந்தாடும் தென்றல் நின்றாடும் தென்றல் என்றெல்லாம் நினைத்த மாத்திரத்தில்
ஒரு திரைப்பட பாடலாசிரியன் சொற்களை லாவகமாகவும் லவயமாகவும் மாற்றுகிற வல்லமை கண்ணதாசனுக்கு மட்டுமே சாத்தியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் ஒரு ராஜகவிஞனாக இருந்தான். அதையும் தாண்டி தயாரிப்பாளர்கள் அவனுடைய கஞ்சாடைக்கு காத்திருந்தார்கள். தயாரிப்பாளர்களின் கஞ்சாடைக்கு கவிஞர்கள் இன்றைக்கு அவர்களுடைய காலடியில் விழுவதற்கும் சித்தமாக இருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கு தயாரிப்பாளர்கள் கஞ்சாடைக்கு, கண்ணதாசனுடைய கஞ்சாடைக்கு தயாரிப்பாளர்கள் காத்திருந்தார்கள். அவனுடைய கற்பனை வளத்தை பற்றி நிறைய பேசலாம். இது ஒரு அற்புதமான தலைப்பு. இல்லை, அனுபவ முத்திரைதான் என்று அதை எதிர்கொள்வதற்கு பேராசிரியை சரஸ்வதி நாகப்பன் அவர்கள் வருகிறார். 6 பெருமக்கள் போட்டிருந்த இடத்தில் ஒரு பெண் பேச்சாளர் வர முடியவில்லை என்று காலையிலே சொன்னவுடன் என்னுடைய கணவர் மக்கள் கவிஞர் அவர்கள் நான் வீட்டில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவார் சில நேரங்களில். ஏனென்றால் உள்ளூர் என்பது அவருடைய சிந்தனையில் எப்பொழுதுமே இருக்கும். நாம் நம்முடைய விழாவை வெளியிலே இருந்து வருகிறவர்களுக்குத்தான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உரத்த சிந்தனை உடையவர் அவர். அதனால யாரை அழைக்கலாம் என்று என் மகன் ராகவேந்திரனுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள அவர் செல்போனை எடுத்தார். பொன்னழகியே, என் மகள் வாயிலிருந்து உதித்தது போல என் பெரிய மகள் சொன்னாள், ஏன் நீ அப்பா அம்மாவை கூப்பிட மாட்டேங்கிற? அம்மாதான் இந்த இடத்தில் பேச வேண்டும் என்று பொன்னழகி நினைக்கிறாள், அதற்கு நீ இடம் கொடு என்று சொன்னவுடன் நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்னேன், நான் பேசுறேன் பாண்டு. அப்படியா, நீ பேசுறியா? ஏனென்றால் 32 ஆண்டு காலம் இந்த இலக்கிய உலகத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். திருமணத்திற்கு முன்னால் ஐயா பாப்பையா, தவத்திரு குன்றக்குடி பெரிய அடிகளார் என்று நான் பேசிக் கொண்டிருந்தவள். என் திருமணத்திற்கு பின்னால் யாருடைய தலைமையிலும் நான் பேசியதில்லை. என் கணவரை தவிர யாருடைய தலைமையிலும் பேசியதில்லை. இன்றைக்குத்தான் என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத்தண்ணன் அவர்கள் தலைமையிலே நான் பேசுகிறேன் என்றால் தமிழ் தாயும் பொன்னழகியும் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் என்பதை சொல்லி ஒரு அருமையான தலைப்பு. கண்ணதாசனுடைய வெற்றிக்கு எது காரணம்? அனுபவ முத்திரையா, கற்பனை வளமா? என்னுடைய தங்கை ஜோதி அவர்கள் கற்பனை வளமே என்பதற்கு நிறைய பாடல்களை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு வருத்தம், இட்லி மாவும் கணவனும் ஒன்றுன்னு சொன்னாங்க. அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா இட்லி மாதிரி சிறந்த உணவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி சிறந்தவர்கள் கணவன் என்பதை ஜோதி அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். வயிற்ற கெடுக்காது. நீங்க அந்த காலத்தில் தினந்தோறும் மாவாட்டி இட்லி ஊற்றுவாங்க. அந்த இட்லிக்கு இருந்த சுவையும் மல்லிகைப்பூ சட்னி, ரோஜாப்பூ சட்னி என்று சொல்லக்கூடிய அந்த டாங்கர் சட்னிக்கு இணை எதுவும் இல்லை. எனவே இங்கே இருக்கிற ஆண் பெருமக்கள் எல்லாம் இட்லியாக இருப்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி, கண்ணதாசனை போல கற்பனை வளத்தை யாரும் பாடி இருக்க முடியாது. பாரதி ஒரு பாடல் எழுதினான் கண்ணனை பார்த்து. காயிலே புளிப்பதென்னே கண்ணபெருமானே, கனியிலே இனிப்பதென்னே கண்ணபெருமானே, நோயிலே படுப்பதென்னே கண்ணபெருமானே, நோட்பிலே உயிர்ப்பதென்னே கண்ணபெருமானே. இது பாரதி எழுதிய பாட்டு. ஆனால் இதை உள்வாங்கிக் கொண்டு கண்ணதாசன் கற்பனை குதிரையை ஓட்டுகிறார். கண்ணிலே இருப்பதென்னே கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே, பல்வரிசை முல்லை என்றால் கன்னியிளமானே, பருவம் வந்தது எப்படியோ கன்னியிளமானே, கார்குழலை ஏன் வளர்த்தால் கன்னியிளமானே, காளையரை கட்டுதற்கோ கன்னியிளமானே. இது கவியரசர் கண்ணதாசனுடைய கற்பனையின் உச்சம். ஆனால் கற்பனை வளம் மட்டுமே பாடியிருப்பார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய அறிவார்ந்த சபையிலே கண்ணதாசன் பேசப்பட்டிருக்க மாட்டார். என்றைக்கு கற்பனை வளத்தை தாண்டி தன்னுடைய அனுபவத்தை பாடல்களிலே சேர்த்தாரோ அன்றைக்குத்தான் அவர் சமூக வீதிகளிலே நடைபோட முடிந்தது. மாட்டு வண்டி போகாத பாதைகளில் எல்லாம் கவியரசருடைய பாட்டு வண்டி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
தன் வாழ்க்கை அனுபவத்தை பாடலோடு கலந்து தந்தவர் கண்ணதாசன். 2000 ஆண்டுகள் தமிழ்த்தாய் தவம் செய்துதான் ஒரு திருவள்ளுவனை பெற்றெடுத்தாள். அதை போல இன்னொரு 2000 ஆண்டுகள் தவம் செய்தால்தான் தமிழ்த்தாய் கவியரசர் கண்ணதாசன் என்கின்ற ஒரு கவிஞனை இந்த உலகத்திலே பெற்றெடுக்க முடியும். கண்ணதாசனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட கேட்டார். நேத்து கூட நம்முடைய குன்றக்குடி அடிகளாராய சாமி சொன்னாங்க, அதை விரிவா சொல்லல. பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். காதல் என்பது யாதனை கேட்டேன், காதலித்து பார் என இறைவன் சொன்னான். மனையாள் சுகமெனில் யாதனை கேட்டேன், மணந்து பாரனை இறைவன் சொன்னான். வறுமை என்பது யாதனை கேட்டேன். அங்கதான் கண்ணதாசன் நிற்கிறாரு. வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடிப்பாரனை இறைவன் சொன்னான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடிப்பாரனை இறைவன் சொன்னான். அனுபவித்து அறிவதே வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ என் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகினில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றானே. அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அதை வெற்றி அடைய யாராலும் முடியாது. இந்த மேடையிலே கண்ணதாசன் எவ்வளவு அழகா சொல்றாரு தெரியுமா? அவரை போல ஆழ்வார்களை படித்து உணர்ந்து பாடல் எழுதியவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆண்டாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ. கண்ணனை பார்த்து அவ எழுதினான். ஆனா கண்ணதாசன் ஒரு படி மேல போய் கண்ணனையே இந்த மேடையிலே கொண்டு வந்து நிறுத்திய ஆற்றல் கண்ணதாசனுக்கு இருந்தது. கற்பனை என்பதை விட தான் படித்ததை தான் உணர்ந்ததை உள்வாங்கிக் கொண்டு பாடிய கண்ணதாசன் எப்படி பாடுறாரு? கோதையின் திருப்பாதம் வாசகன் என் பாதம் கூப்பிட்ட குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிட்ட குரல் கேட்டு கண்ணன் வந்தான். வாலியை பாடுங்கள் வலம் வந்து சேருங்கள் வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். அவனி பொன்னாடில் ரோகிணி நன்னாடில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூந்துகில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முக பார்த்தனின் புஜங்களை காக்கவே கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழை குசேலனுக்கு தோழமைதான் என்று வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். கண்ணா 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 கண்ணா. ஒரு ஆழ்வார் 12 ஆழ்வார்கள் பாட முடியாததை கூட பாடக்கூடிய அனுபவம் கண்ணதாசனுக்கு இருந்தது. ஒரு செய்தியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அனுபவம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் கண்ணதாசனுடைய அனுபவம் என்பது சற்று வித்தியாசமான ஒரு அனுபவம். அவர் சிறுகூடல் பட்டியில் பிறந்தார். சாலாட்சிக்கும் சாத்தப்ப செட்டியாருக்கும் மகனாக 8வது குழந்தையாக பிறந்தார். ஆனா வளர வந்தார். தெய்வானை ஆட்சி இடத்திலே வளர வந்தார். செட்டிநாட்டு வழக்கப்படி ஒரு இடத்திலே பிறந்து இன்னொரு இடத்திற்கு வளர வந்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன். ஆனால் பிறந்த இடத்தையும் வளர வந்த இடத்தையும் ஒரு சேர காப்பாற்றிய மிகப்பெரிய அனுபவம் கவியரசர் கண்ணதாசன் ஒருவருக்கு தான் இருந்துச்சு. நான் சொல்றேங்க, அவர் 4 சகோதரிகள். அவருக்கு ஒரு சகோதரி திருமணத்திற்கு முன்னாலேயே இறந்து போகிறார்கள். அதுவரையிலும் இறப்பு என்பது என்னவென்றே தெரியாத கண்ணதாசன் அந்த இறப்பை பார்த்ததற்கு பின்னால் தானும் செத்துவிட வேண்டும் என்று நினைத்தவர். பிறந்த இடத்திலே இருந்த 3 ஆட்சிமார்களுக்கும் யார் திருமணம் செய்து வைத்தார்கள் தெரியுமா? கவியரசர் கண்ணதாசன் தான் மிகச்சிறப்பாக 3 ஆட்சிமார்களுக்கும் பிறந்த இடத்திலே இருந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். அதை போல தன்னுடைய குழந்தை மூத்த பெண் அலமு, எல்லாருக்கும் தெரியும், பெங்களூருக்கு ஒரு பாட்டு எழுத போனார். பாட்டு எழுதிட்டு வந்தார்.
வந்த உடனே அவருடைய சிறிய தாயார் வந்து கேட்டாங்க, முத்தையா ஒரு பெண் மாப்பிள்ளை தோது வந்திருக்கு, நீ வந்து அலமு செய்ய. அலமு தான் வீட்டில் மூத்த பெண், அலமேலு நாச்சியாபுரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சொக்கண்ணனுக்கு. உடனே அவர் சொன்னாரு, கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்ததற்கு பின்னால் கவலை என்பதை தெரிந்து கொண்டு நான் கடனாளியாக இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் என்னால கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்க முடியாது சின்னத்தா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆட்சி ஊருக்கு போயிட்டாங்க. மறுபடி திருப்பி இன்னொரு படத்திற்கு பாட்டு எழுத 3 நாட்கள் கழித்து போகிறார். ஒரு பாடலை எழுதிவிட்டு மீண்டும் வருகிறார். எந்த சிறிய தாயார் இன்னொருவருக்கு பெண் வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த சிறிய தாயார் மீண்டும் வீட்டுக்கு போய் கேட்கிறார்கள், நீ வெளியில செய்ய வேண்டாம் முத்தையா, என் மகனுக்கு நான் எடுத்துக் கொள்ளுகிறேன், தோதில்லைன்னா பரவாயில்லை என்று சொல்லி தன் மகனுக்காக தன் பேத்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் இருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் ஒத்துக்கொள்ளுகிறார். திருமணம் மிகச்சிறப்பாக நடக்கிறது. என்ன திருமணம், எந்த பாட்டு தெரியுமா? கவியரசர் கண்ணதாசன் ஒரு அழைப்பையே பாட்டாக மாற்றியவர் கண்ணதாசன். இங்கே இருக்கிற பெருமக்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நடுவர் ஐயா நாஞ்சிலார் அவர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆண் குழந்தைக்கு திருமணம் செய்து கொடுக்கிற போது நமக்கு ஒரு வருத்தம் இருக்காது, ஒரு வேதனை இருக்காது. ஏனென்றால் ஆண் குழந்தைக்கு திருமணம் செய்து கொடுத்தால் ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வருகிறாள் என்கின்ற நினைவு இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிற போது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிற போது ஒரு மஞ்சப்பையோட ஒரு தகப்பனார் நிற்பாரு, இன்னும் 2 மஞ்சப்பையோட அண்ணன் தம்பி நிற்பாங்க. ஐயா ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருப்பாரு, அப்பத்தா விபூதி மடலோட உட்கார்ந்து இருப்பா. தன் வீட்டிலே இருந்து ஒரு பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுக்கிற போது இந்த உலகத்தில் சுற்றம் சொந்தம் எல்லாம் அழுகிறதோ இல்லையோ, ஒரு தகப்பனார் ஆத்மார்த்தமாக அழுகிறாரே, அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்று. அது கண்ணதாசன் வாழ்க்கையிலும் நடந்துச்சு. எழுதினாரு, மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க, காதலாள் மெல்ல கால் வார்த்து நடந்து வர, காளையவர் திருக்கரத்தில் கனகமணி சரம் விளங்க, கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மலர், கட்டினார் மாங்கல்யம் மனைவாழ துணை வாழ குலம் வாழ, பூமுடி பாழிந்த பூங்குழலி புதுச்சீர் பெருவாழ் வண்ண தேனருவி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி, சுபக்கிருதாண்டு சித்திரை திங்கள் 26ஆம் நாள், திருவளச்செல்வன் சொக்கநாதருக்கும் திருவளச்செல்வி மீனாட்சிக்கும், திருவளச்செல்வன் சொக்கநாதருக்கும் திருவளச்செல்வி மீனாட்சிக்கும் திருமணம் செய்ய சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ஊசிறுவயல். நல்ல கைத்தட்டுங்க. மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு திருமணம் பண்ணியிருக்கோம். இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொரு தகப்பனாருக்கும் தன் பெண்ணுக்கு இப்படி திருமணம் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று சொன்னால் இதுதான் அனுபவம் என்பதை சொல்லி, நடுவர் அவர்களை இந்த பாடலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்தேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அண்ணன் சபா சிங்காரம் அவர்கள் எங்க வீட்டுக்கு நேற்றுக்கு வந்தாங்க. வந்தபோது ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இப்படியும் கவிஞரை அப்படி நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அருமை தெரியாது, தன்னை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அருமை தெரியும். அவர் சொன்னார், ஆச்சி எப்படி அன்னை இவ்வளவு இளமையா இருக்காங்க, சாண்டோ சின்னப்பா தேவரை பார்ப்பதை போலவே நாங்கள் கவிஞரை பார்க்கிறோம் என்று சொன்னாரே, அந்த சின்னப்பா தேவர் யாருக்கு வாழ்க்கை கொடுத்தார் என்றால் கவியரசர் கண்ணதாசன் என்கின்ற மிகப்பெரிய மகானுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றால் அவர் சாண்டோ சின்னப்பா தேவர் என்கின்ற காரணத்தால் தேவருக்கு நன்றி செய்வதாக நிறைய பாடல்களை அவர் எழுதினார். அவருக்கு துன்பம் வருகிற போது, பண கஷ்டம் வருகிற போதெல்லாம் யாரிடத்திலும் அவர் நிற்பதில்லை. தேவருக்குத்தான் தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார். தன்னுடைய செக்கிலே பணம் போடாமல் கையெழுத்து போட்டு பிளாங்க் செக் கொடுக்கக்கூடிய ஒரு மேதை சாண்டோ சின்னப்பா தேவர் என்பதால் தான் அவர் எழுதினார், கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்குமணி நாட்டினிலே
குளிர்ந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை 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 என்ற அந்த பாடலோடு கவியரசர் கண்ணதாசனுடைய அனுபவம் தான் இன்றைக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது என்பதை சொல்லி அந்த அணியினருக்கு சொல்லுகிறேன். கற்பனை வளத்தை மட்டுமே பாடியிருப்பார் என்று சொன்னால் விரலி விடு தூது பாடிய அந்த கவிஞர்கள் வரிசையிலே தான் கண்ணதாசன் நின்றிருப்பார் தவிர ஆழ்வார்களின் வரிசையிலே அவர் நிற்பதற்குரிய வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இந்த இடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை பொன்னழகியும் அருள்மிகு பொன்னழகியும் தமிழ் இலக்கிய மன்றத்தை சார்ந்த ஊசருவை சார்ந்த பொதுமக்களும் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரஸ்வதி நாகப்பன் அவர்கள் மணம் செய்து கொண்டதற்கு பிறகு என்னுடைய மணாளன் தலைமையை தவிர இன்னொருவர் தலைமை ஏற்று நான் பட்டிமன்றத்திற்கு வந்ததில்லை. இன்றைக்கு நாஞ்சில் சம்பத்தின் தலைமையேற்று நான் வாதிட வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய தலைமை அங்கீகரித்ததற்கு முதலில் சரஸ்வதிக்கு என்னுடைய நன்றி. நல்ல திசைகளின் தசைகளை பீத்தி எறிகிற இரத்த சந்தத்தில் சரஸ்வதி பாடுவதை கேட்க கேட்க அமுதமாக இனிக்கின்றது. கம்பன் 12,000 பாடல்கள் பாடிய கம்பன் அவன் பாடுவதற்கும் அவன் வாழ்வதற்கும் அவனுக்கு உற்ற துணையாக இருந்த வள்ளல் பெருமகன் திருவெண்ணைநல்லூர் வள்ளலை அவன் ஒரு நாளும் சடையப்ப வள்ளலை மறந்ததில்லை. அந்த கம்பனிடத்தில் இருந்த குணம் கண்ணதாசனிடத்தில் இருந்தது என்பதை மருதமலையில் வீற்றிருக்கும் முருகனை கண்ணதாசன் பாடுகிற பொழுது தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மலை என்று சரஸ்வதி அதை பொருத்தமாக சுட்டி காட்டியது ரொம்ப தித்திப்பாக இருந்தது. பொதுவாகவே இலக்கியம் என்பது கிரிட்டிக்கு மட்டுமல்ல, கம்பேரிட்டிவ் ஒப்புவமை காட்டுவதிலே தான் இலக்கியம் சம தளத்திற்கு வரும். அந்த ஆய்வு இன்றைக்கு தமிழில் மிக குறைவு. அதை செய்வதற்கான எல்லா தகுதியும் சரஸ்வதிக்கு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்று சொல்லி, இல்லை கற்பனை வளமே என்று சாதிப்பதற்கு பேராசிரியை மதுரை ஜோதிகா வருகிறார். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட கண்ணதாசனோட கற்பனை வளம் தான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. கற்பனையின் ஊற்று கவியரசு கண்ணதாசன். சிறுகூடல் பட்டியிலே ஊற்றெடுத்து சிக்காகோ நகரிலே வற்றாத கற்பனை வளத்தில் சங்கமித்த ஒரு ஜீவநதி யார் என்றால் அது கவியரசு கண்ணதாசனாக மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாராலும் இருக்க முடியாது. நடுவர்களே, காதலிக்காத மனிதன் யாருமே கிடையாது உலகத்துல. 85 லட்சம் ஜீவராசிகளுக்கும் காதல் உண்டு. காதலிக்கவில்லை என்றால் மனுஷனே இல்லை. காதலை பாடாத கவிஞன் இல்லை. காதலை பாடாவிட்டால் அவன் கவிஞனே இல்லை. சபாஷ். அப்படி ஒரு காதல் பாட்டுக்கு தான் கற்பனை வளத்தை கொடுக்க முடியும். சகோதரி பேசினாங்க அனுபவத்து முத்திரைக்கு. அனுபவம் நாங்க அனுபவம் எப்போ வரும்? காதலிச்சு எல்லாம் போன பிறகுதான் அனுபவமே வரும், இல்லையா? ஆமா, எல்லாம் போன பிறகுதான் அனுபவமே வரும் நமக்கு. அப்போ காதலிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்கு பாருங்க. ஒரு பாட்டுல அழகா வர்ணிச்சிருப்பாரு பாருங்க கண்ணதாசன். காதலுக்கு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சார் பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. எவ்வளவு அழகுங்க. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. பருவத்துல தான் காதல் செய்ய முடியும். நடுவர் அவர்களே, அந்த பாட்டுல அழகா சொல்லியிருப்பாரு. காலையில் மலரும் தாமரைப்பூ
அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மலரும் முல்லைப்பூ. ஏன் முல்லைப்பூக்கு ஈடா சொன்னார் தெரியுமா? அவள் என்றுமே மணக்கக்கூடிய முல்லைப்பூன்னு. நீங்க முல்லைப்பூவை இன்னைக்கு தலையில வச்சிருங்க. பெண்களுக்கெல்லாம் சொல்றேனா, முல்லைப்பூவை நேத்து நான் தலையில அந்த பூவை வச்சுட்டு பட்டிமன்றம் பேசினேன். ஆனா இன்னமும் என் தலையில மல்லிகைப்பூ வச்சிருக்கேன். ஆனா அந்த முல்லைப்பூவோட வாடை இன்னும் குறையவில்லை. அதனாலதான் முல்லைப்பூவை ஈடா கொண்டாந்து கற்பனையில எப்படி கொடுத்தாரு பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதங்க. அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, தமிழை ஒவ்வொரு பாடலையும் இந்த தமிழ் என்ற வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்காம கவிஞர் இல்லை. அண்ணன் தங்கை உறவு, அண்ணன் தங்கை உறவு, பாசமலர் படம் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் இது. அந்த படத்துல தங்கைக்கு குழந்தை பிறந்திருக்கும், அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஆனா அந்த ரெண்டு பேரும் அந்த குழந்தைய அவங்கவுங்க வீட்டுல போட்டுக்கிட்டு தொட்டில்ல போட்டு தாளாட்டுவாங்க பாருங்க. தாளாட்டும் போது எவ்வளவு சிறப்பா அவர் கவிதை கொண்டு வந்திருப்பாரு பாருங்க. கற்பனை வளம் அப்படியே பொங்கும் அந்த இடத்துல. மலர்ந்து மலராத பாதி மலர் போலே வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் மிடியாத காலை பொழுதாக வளரும் கலை எண்ணமே. அதுக்கு அடுத்ததை பாருங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்போதிகை மலை தோன்றி மலரும் நதி கண்டு விளைந்த தமிழ் மன்றமே. எவ்வளவு அழகு பாருங்க. தமிழ் மன்றன்ற அந்த வார்த்தையை கொண்டாந்து அதுல போட்டாரு. ஏன் தெரியுமா? தாலாட்டிலே கூட தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான் கற்பனை தரத்தால் அந்த வார்த்தையை போட்டார் நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, கற்பனைக்கு அத்துமீறல் அவர்தான். எங்க போனாலும் கற்பனையோட உச்சம் என்று சொல்ல போனால் கவியரசு கண்ணதாசர் தான். காதல்ல அவர் சொல்ல முடியாத வார்த்தைகளே கிடையாது. ஒரு காதல் பாட்டுல அந்த காதலி கிட்ட கேள்வியாவே போகும், கேள்வியாவே போய்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு பாடலும். அவ்வளவு சிறப்பு பாருங்க. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா, ஹொய் 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 ஹொய். அந்தமா பாடுவாங்க பாருங்க. இவர் பாடுனதுக்கு அந்தமா பாடுவாங்க. பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா, ஹொய் 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 ஹொய். அருமங்க. அதே செந்தமிழ் வார்த்தை வந்தது பாருங்க. இன்னொரு பாட்டுல கூட நான் நேரம் அருமை கருது நான் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கிறேன்னா, இன்னும் ஒரு மிகச் சிறப்பான பாடல் மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம். நான்லாம் பிறக்கவே இல்லை, அப்ப நான் பிறக்கவே இல்லை. மிகச் சிறப்பாக அந்த பாட்டுல டிஆர் மகாலிங்கம், எங்க மதுரை பக்கத்துல தான் இருக்கிறாரு, அவரு இருந்தாரு. டிஆர் மகாலிங்கம், அந்த அம்மா பேர் மைனாவதின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஏன்னா நான் பிறக்கவே இல்லை, கரெக்டான அது தெரியல. மைனாவதின்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் காதல். காதல்ல எப்படி பாட்டு போட்டாரு பாருங்க. கற்பனை வளம் எங்க கொட்டி கிடக்கு பாருங்க. செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். எவ்வளவு அருமைங்க. இதுக்கு மிஞ்சின பாடல் சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? நீங்க
உட்காரணும்ன்றத சொல்லாம சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நேரத்தோட அருமை கருதி நடுவர் அவர்களே, கற்பனை என்பது மனிதனின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் அனுபவம் என்பது அதற்கு பின்னால் வருவது என்ற காரணத்தினால் கற்பனை வளம்தான் மிகச் சிறந்தது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மலை கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமயக்குறவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. என்ன பார்வை என்றால், அகம் புறம் என்று தமிழ் ரெண்டாக இருக்கிறது. அந்த அகத்தமிழுக்கு இருக்கிற சுவை புறத்தமிழில் இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே சமயம் குறித்தும் முக்தி குறித்தும் பாட வந்த நாம் அகத்தை மறந்தால் தமிழர்கள் நம்மளை மன்னிக்க மாட்டார்கள் என்கிற பார்வை ஆண்டாளுக்கும் மாணிக்க வாசகருக்கும் இருந்தது. ஆகவே எங்களுடைய தமிழ் மரபில் நாங்கள் வந்தவர்கள் என்பதை ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் நிரூபிக்க வேண்டி வந்ததால் தான் ஆண்டாள் இந்த நாட்டில் கண்ணனை தலைவனாக கொண்டு கணவனாக கண்டு அவள் பாடினாள். மாணிக்க வாசக பெருமான் திருக்கோவையாரில் பரம்பொருள் சிவனை காதலனாக பாவித்து பாடினார். ஆகவே தமிழ் மரபு கெடாமல் பாட வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி இந்த நாட்டில் சமயக்குறவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் இருந்தது. ஆகவே அவர்களும் காதலை பாடினார்கள் என்பது ஆய்வுக்குரிய செய்தி என்பதை பதிவு செய்து, அடுத்து அனுபவ முத்திரையே என்று பாடுவதற்கு பட்டிமன்றத்தில் அனுபவங்கள் பல பெற்ற பட்டிமன்றத்தின் நயன்தாரா மலர்வழி வருகிறார். அங்கே போய் பிள்ளைகளே ஏச்சதில்ல முத்துமாரி, நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்ல முத்துமாரி, வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி, இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. சிவகாமி உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி, மகராசன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏறி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான கண்ணதாசனின் புகழ் பாடும் பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற கம்பன் பிழிந்து கற்பனை எடுத்து, காந்தி பிழிந்து அகிம்சை எடுத்து, புறநானூற்றில் வீரம் எடுத்து, மனிதம் கணிதம் வென்று முடித்த எங்களுடைய நடுவர் அவர்களே, நீங்க சாதாரண நடுவரே கிடையாது. நீங்க சிரிப்புல எம்ஜிஆர், நடிப்புல நம்பியாரு, தத்துவத்துல பெரியாரு, பக்தியில வாரியாரு, உட்கார்ந்தா பிள்ளையாரு. வரவல ரொம்ப பெரிய இதை விட ஒரு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு உங்க அணியில பேசி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஐயா தலைமையில பேசணும், ஐயா அருணாகப்பையா தலைமையில பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்படிங்க சீக்கிரத்துல பேசிடுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பையும் அம்மா தருவாள் என்று சொல்லி, அருமையான தலைப்பு கண்ணதாசனின் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கற்பனை வளமா அனுபவ முத்திரையா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை அருமையா கேட்டிருக்கீங்க. உண்மையிலே ஓ சிறுவயல் மக்கள் பட்டிமன்றம் ரசிப்பதிலேயே பெருவயலாக நீங்கள் திகழ்கிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷம். எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க, வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல்லு, ஆம்பளைங்களுக்கு கையெல்லாம் செல்லு. இப்படிதாங்க ரசிக்கணும். சில ஊர்ல ரசிக்க மாட்டாங்க, எல்லாம் உருன்னு உட்கார்ந்துருப்பாங்க, என்ன பேசினாலும் கையே தட்ட மாட்டாங்க. ஒரு நாள் இப்படிதான் இந்த ஜோதி கையை தட்டுங்க கையை தட்டுங்கன்னு கதறி மேடையில உருண்டு அழுகுது. ஒரு பாட்டி எந்திரிச்சு காசு வாங்கிட்டு தானே பேசுறோம், உனக்கு கை வேற தட்டன்மாக்க அப்படி கேட்டுச்சிங்க. இப்படிலாம் நிறைய பட்டிமன்றத்தில் நாங்கள் அனுபவப்பட்டு வந்திருக்கோம். அனுபவம் தான் சிறந்த அறிவு நடுவர்களே. கண்ணதாசன் யார் தெரியுமா? கண்ணதாசன் என்பவர் சிறுகூடர் பட்டி என்கின்ற கிராமத்தில் பிறந்த நகரத்தார். அதுதான் கண்ணதாசன் நடுவர்களே. கிராமத்தில் பிறந்த நகரத்தார் தான் அவரு. அவரை பத்தி பா விஜய் அண்மையில் ஒரு கவிதை அருமையா எழுதியிருந்தார். கண்ணதாசன் பிறந்தது 8ஆவதாய், ஆனால் அவர் உயர்ந்தது யாருக்கும் எட்டாததாய் அப்படின்னு எழுதியிருந்தார் நடுவர் அவர்கள். எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? இன்னும் சொன்னாரு,
எல்லா வீட்டுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும், எந்த ஏற்றுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும், சுடுகாட்டுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும், கை கோற்றுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும் எழுதியிருப்பார் அவர்களே. அவர் சிரித்தால் அது காதல் பாட்டு, அவர் அழுதால் அது தத்துவ பாட்டு, அவர் நிமிர்ந்து நின்றால் அது சமூக பாட்டு என்று சொன்னார். என்று சொன்னால் கண்ணதாசனுடைய அனுபவம் தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, அது கற்பனை வளத்துக்கு பிறகு கொஞ்ச நாளை பிறகுதான் அனுபவம் வருமா. அது எப்படி வரும்? எங்க காதலும் ஒரு அனுபவம் தானேங்க. அவர் சொல்லுவாரு, என் காதல் பாட்டுல எல்லாம் நான் சரோஜா தேவியை பற்றியா எழுதியிருந்தேன், இல்ல தேவிகாவை பற்றி எழுதியிருந்தனா, இல்ல வாணிஸ்ரீயை பற்றி நான் எழுதியிருந்தனா, இல்ல என்னுடைய எல்லா காதல் பாட்டுக்கும் ஒரே கதாநாயகி என்னுடைய காதல் தேவதை காவேரி தான் அப்படின்னு எழுதியிருந்தார். அவர் கவிதான்னு ஒரு ஹோட்டல் கட்டியிருப்பார், அதுல காவேரி என்கின்ற தனி அறை அமைத்து அந்த காதலியை பற்றி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பார். தன்னுடைய பெரும்பாலான படைப்புகளை கவியரசு அவருக்கு எத்தனை காதலி உண்டுங்கிற விவரம் தெரியுமா உனக்கு? அவர் சொல்றார், உண்மையை சொல்வார். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்பவர்கள் ராமபிரானை வழிபடுங்கள், 2 மனைவிகளுடன் வாழ்பவர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள், 2க்கு மேல் மனைவி உள்ளவர்கள் கண்ணனையும் கண்ணதாசனையும் வழிபடுங்கள் அப்படின்னு சொல்வார். உண்மையை ஒத்துக்கொண்ட ஒரு கவிஞர் நடுவர்களே அவரை மாதிரி ஒரு கவிஞர். ஏன்னா அவர் சொல்றார், நிறைய பெண்களுடன் எனக்கு பழக்கம் உண்டு, நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் எல்லா பெண்களிடத்தும் நான் அவளைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னார் நடுவர்களே. ஒருவேளை அவள் எனக்கு கிடைத்திருந்தால் நான் இது இப்படி எல்லாம் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். எல்லாருக்கும் ஒரு காதல் தோல்வி இருக்கும், உங்களுக்கு இருந்தது இல்லையா ஒரு காலத்துல? இருந்தது. அதை ஒத்துக்கிட்டாங்களா? காதல், அதாவது முதல் காதல், முதல் முத்தம் மறக்கவே முடியாது நடுவர் அவர்களே. அவரு எல்லா காதல் பாட்டிலையும் ஒரு சோகம் விளைய போறோம் அவர் எழுதியிருப்பாரு. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் வளர்ப்பதில் கன்னி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். இது மட்டும் இல்லைங்க, சோகத்துல கூட அவளை தான் நினைச்சு பார்க்கிறார். வானம்பாடின்னு ஒரு திரைப்படம். ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. தேடிட்டே இருக்கார் தன்னுடைய காதலிய. இந்த மாதிரி ஒரு அனுபவம் கண்ணதாசனை தவிர வேறு எந்த கவிஞனுக்கும் வாய்க்காது நடுவர்களே. கற்பனை வளத்தை பற்றி எழுதுவதற்கு நிறைய கவிஞர்கள் வந்து விட்டார்கள். இன்னைக்கு கற்பனை வளம் எப்படி எப்படிலாமா போகுது, ஊ சொல்றியா மாமா இருந்து போயிட்டே இருக்கு. வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதினார், அருமையான பாட்டுங்க. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்த பாட்டு எந்த படத்துக்காக எழுதினார்னா ராஜபார்வை அப்படின்னு ஒரு திரைப்படம். பாட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே, சூப்பர் பாட்டு. கடைசியில தான் பாக்குறாரு இயக்குனர், ஐயோ அந்த படத்துல கதாநாயகனுக்கு கண்ணு தெரியாது, எப்படி அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கவிஞருக்கு போனை போட்டு, ஹலோ வைரமுத்து சார் தானே, கவிஞர் தானே? ஆமா நான் தான் பேசுகிறேன் அப்படின்னார் அவர். இல்ல ராஜபார்வைன்னு ஒரு படம், அதுல கதாநாயகனுக்கு கண்ணு தெரியாது, நீங்க அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதுன்னு எழுதிருக்கீங்களே, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னார். காதலுக்கு கண்ணு இல்ல, போன வைப்பா அப்படின்னார் அவர். இப்படி கற்பனையை பேசுவதற்கு நிறைய கவிஞர்கள் பாடுவதற்கு இருக்கிறார்கள். ஆனால் அனுபவத்தை சொல்லுகின்ற ஒரே கவிஞன் யார் என்று சொன்னால் கவியரசு கண்ணதாசன் தான். ஏன்னா பாரதியார் தேசிய கவி, பாரதிதாசன் சமூக கவி, நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கவிஞர். ஆனால் அனுபவ கவிஞன் என்று ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அதான் கவியரசு கண்ணதாசன் நடுவர்களே. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே பாடல் எழுதினார். கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்கண்ணே, சரி பண்ணாதீங்க வா, நன்றிண்ணே. உண்மையில நடுவர்களே அவர் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே எழுதுவார். ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட போய் சமையலை பற்றி கேளுங்க. அன்னைக்கு ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு, அக்கா உங்க வீட்டுல மம்பட்டி இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. ஏமா அண்ணே, எங்க வீட்டுக்காரர் குழி பணியாரம் கேட்கிறாரு, எவ்வளவு குழி தொண்டன்னு தெரியல அப்படிங்குதுங்க. நீங்களாம் உங்க வீட்டுல ஒரு தட்டுல எத்தனை இட்லி ஊத்துவீங்க? 16. எங்க வீட்டுல 8 இட்லி தான் ஊத்துவோம். சமூக இடைவெளியோடு ஊத்துற நடுவர்களே. கொரோனா வராது. ஒரு அன்னைக்கு பாருங்க, ஒரு வீட்டுல பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்றாங்க, எங்க பிள்ளைக்கு சமைக்க தெரியாது, நீங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. பையன் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எங்க பிள்ளைக்கு சம்பாதிக்க தெரியாது, நீங்களும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னாங்க.
இன்னும் ஒரு நேத்து ஒரு ஊர்ல பொண்ணு பார்க்க வந்தாங்கங்க. பொண்ணுகிட்ட ஒரே ஒரு கேள்விதான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பின்னங்கால் பதவியில் அடிக்க ஓடிட்டாங்க. என்ன தெரியுமா கேள்வி? பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க, எம்மா உனக்கு டீ போட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு கேட்டிருக்கு கேபிட்டல் டீயா சுமால் டீயா அப்படின்னு கேட்டிருக்கு. பின்னங்கால் பதவியில் அடிக்க ஓடி. கண்ணதாசன் சொல்றாரு பொன்னம்மாவை பத்தி, பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் பாசம் வரும், கத்தரிக்காய் கூட்டு வைத்தால் கடவுளுக்கே ஆசை வரும் அப்படின்னு சொல்றாரு நடுவர்களே. தன் செவிகள் பழுதடைந்த பொழுதும் தன் சேவை திறத்தால் என் கவிகள் பழுதடையாமல் பாதுகாத்த ராசாத்தின்னு பொன்னாவா சொல்றார். ஒரு பாடல் எழுதிட்டு வரார். தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையில போல வந்த பொன்னம்மா, ஏன் பொன்னம்மா இந்த வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா. என்ன கொண்டு வரணும்? மிக்சி கிரைண்டரா கொண்டு வரணும்? ஒண்ணு கொண்டு வரணும். பாலை போல் சிரிப்பிருக்கு, பக்குவமா குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு. கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. பெருமையா சொல்றார். இன்னைக்கு உன்னை பத்தி ஒரு பாட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மனைவிட்ட சொல்றார். உன்னை பையன் ஓடி வர, அப்பா அப்ப உனக்கு எழுதிருக்கேன்டா. என்ன பாட்டுப்பா? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. அனுபவத்தை பாடலாக எழுதிய கவிஞர் அவர். என்னங்க கற்பனையில் அப்படி எழுதிட்டாரு. கற்பனையில ஒரு பாட்டு எழுதினார். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. இந்த பாடலுக்கு விளக்கம் ஐயா அருணாகப்பண்ணையாட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய அனுபவ பாடல்களை எழுதும் போது யாருமே அந்த கவிதைக்கு விளக்கம் சொல்லவே வேண்டாம் நடுவர்களே. இப்போ அவர் பெரும்பாலான படைப்புகளில் தன் கண்ணீரை தொட்டுத்தான் எழுதியிருப்பார் நடுவர்களே. ஒரு படைப்பு பாருங்களேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். இது எல்லாருக்கும் வாழ்க்கையில வந்திருக்கும். அடுத்து சொல்றார், சீசரை பெற்ற தாயோ சிறப்புடனை பெற்றாள், நாசரை பெற்ற தாயோ நலமுடனை பெற்றாள், காமராசரை பெற்ற தாயோ நாட்டுக்கென்றே பெற்றாள், இந்த கண்ணதாசனை பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் அப்படின்னார். இன்னொரு இடத்துல அந்த காவேரி அறையில காதலி பிரிந்த போது, காதலிக்கு திருமணம் நடந்த போது, தொழுவது சுகமா, தோகை இளமார்பில் விழுவது சுகமா, இல்லை உண்ணும் விருந்துதான் சுகமா, இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே இன்பம்னார். கடைசியில் சொல்றார் பாருங்க, கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியுமடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டுங்க. இன்னைக்கு கால மாற்றத்துல வெளியே இருக்கிற நாய் வீட்டுக்குள்ள இருக்குங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற தாய் வெளியே இருக்கா. இதுதான் நம்முடைய கால மாற்றம். சொல்றாரு, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் உண்டே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவ முத்திரையை படைத்திருக்கிறார் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம், கண்ணதாசன் பாட்டை யாரு கேட்டாலும் அவங்களுக்கு விவாகரத்தே வராது நடுவர் அவர்களே. விவாகரத்தே வராது. தமிழ்நாட்டில் இனி யாரும் விவாகரத்து பண்ண மாட்டாங்க. கையை தட்டுங்க. அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, குறிச்சுக்கோங்க. எங்க ஊர் பக்கத்துல ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுங்க. அந்த கணவனுக்கு மனைவியை பிடிக்கல. நீதிபதி கேட்கிறார், ஏப்பா உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலையா? பிடிக்கல சமா. எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு எனக்கு சோறு போட மாட்டேங்கிறான், பாரதி கண்டமா பார்த்துக்கிட்டே இருக்கா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னாரு. உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்டார், ஏம்மா இந்த கணவன் உனக்கு வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், இவன் பிராந்தி குடிக்கிறான், பீடி குடிக்கிறான், இவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அடிக்கிறான் அப்படிங்கிறான். அடிக்கிறான், பிரிச்சு விட்டுருங்க. சரி சரி, உங்களை ரெண்டத்தையும் பிரிச்சு விட்டுறலாம். உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 3 பிள்ளை. சரி, உங்களை பிரிச்சு விட்டுறலாம், 3 பிள்ளைய எப்படி பிரிச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, எங்க பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன்னா. பேசிட்டு வந்து சொன்னா,
ஒரே ஒரு வருஷம் மட்டும் நீங்க டைம் கொடுங்க, ஒரு புள்ள பத்துக்கிட்டு 2 பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா. ஜோக் என்ன முடியல. அடுத்த வருஷம் வந்தா பாருங்க, ரெட்டை குழந்தையோட வந்தாங்க. எப்படிங்க பிரிப்பீங்க? குடும்பத்தை பிரிக்க முடியுமா? குழந்தைய பிரிக்க முடியுமா? கண்ணதாசன் பாட்டு எழுதுறார். 6 பிறந்தது போதும் முன்னு நான் 6 குளமெல்லாம் சுத்தி வந்தேன், காசி ராமேஸ்வரம் சென்று வந்தேன், பாழும் காதலினாலே திரும்பி வந்தேன். ஐயையோ ஐயையோ ஆராரோ இந்த அசட்டு பய புள்ளாரோ. இந்த மாதிரி ஒரு கவிஞனை பழனிக்கு 8 காவடி எடுத்தாலும் நீங்க பார்க்க முடியாது நடுவர் அவர்களே. சாண்டோ சின்னப்ப தேவரும் கவியரசு கண்ணதாசனும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஒரு விபத்து. கண்ணதாசனுக்கு பலத்த அடி, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. சாண்டோ சின்னப்ப தேவர் ஒண்ணுமே அவருக்கு என்ன செய்யுதுனே தெரியல. உடனே காஞ்சி மகா பெரியவரை பார்க்க வர்றார். என்ன ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வர்றார். அவர் வந்துகிட்டு இருக்காரு. காஞ்சி மகா பெரியவர் கேட்கிறாரு, கண்ணதாசன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கிறார். இவர் சொல்லவே இல்லை. அதான் இப்படி ஒரு விபத்து வந்துட்டு, அவர் என்ன கண் முழிக்கவே இல்லை, பலத்த அடி அப்படிங்கிறார். சரி அதெல்லாம் இருக்கட்டு, நான் தர்ற திருநீரை கொண்டு போ, அவன் நெட்டியில பூசிட்டு வாயில கொஞ்சம் போட்டுட்டு தலையணை கடியில் வச்சுட்டு வா அப்படிங்கிறார். இவர் முழிக்கிறார். ஏன்னா நாத்திகரா இருக்காரு கண்ணதாசன், எப்படி திருநீரை நான் வைப்பேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் திருநீரை பூசுறாரு, வாயில போடுறாரு, தலையணைக்கு கீழே அந்த திருநீரை வச்சுட்டு வந்தார். அடுத்த நாள் காலையில போனா கண்ணதாசன் கண் விழிச்சாச்சு. கண் விழிச்சு கண்ணாடியை பார்க்குறாரு. இது என்ன புது கோலம், திருநீர் யாரு பூசுனது அப்படின்னு கேட்குறாரு. நடந்ததை சொல்றாரு. காஞ்சி மகா பெரியவரை பார்க்க போனேன் அப்படின்ன உடனே கண்ணில் இருந்து கண்ணீரா வழியுது கண்ணதாசனுக்கு. அண்ணரில் இருந்து தான் அவர் நாத்திகரா இருக்க மாட்டேன்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை சொல்றாரு. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, என்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. இது பெரிய புராணங்க. ராமாயணத்தை சொல்றார். 10,000 கவிதை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளை தன்னில் ஏறி. சீதை நடையழகும் ஸ்ரீராமர் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மது கூடத்தில் அள்ளின்னு அங்கே மதுவதான் கொண்டு வர. அடுத்து மகாபாரதத்தை சொல்லுங்க சாமி. பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான், அந்த பாண்டவர் போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம். 4 வரையில மகாபாரதம் ஓவருங்க. எவ்வளவு பெரிய படித்ததை அனுபவமாக எழுகின்ற சக்தி என்று யாருக்கு இருந்தது சொன்னால் கண்ணதாசனுக்கு தான் இருந்தது. எனவே நடுவர் அவர்களே, கண்ணதாசன் கற்பனை வளம் இருந்ததா என்றால் இருந்தது. அது மூளையாக செயல்பட்டது. ஆனால் அவருடைய அனுபவ முத்திரை தான் இதயமாக செயல்பட்டது என்று சொன்னால் அவர் கற்பனை வளத்தால் இமயத்தை தொட்டார், தன்னுடைய அனுபவ முத்திரையில மக்களின் இதயத்தை தொட்டார். நன்றி, வணக்கம். எப்போதுமே தங்கை மலர்விழி அவையை கலகலப்பாக்கி விடுவாள். நல்ல சாரீரமும் அதை லாபகமாக எந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஞானமும் மலர்விழிக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. பொதுவாகவே மலர்விழியை பட்டிமன்றத்திற்கு அழைத்து சென்றால் என்னுடைய மரியாதையெல்லாம் மண்ணோடு மண்ணாக அன்றைக்கு போய்விடும். ஏனென்றால் பட்டிமன்றத்தை முடித்துவிட்டு கீழே இறங்குகிற பொழுது எல்லோரும் அவளிடத்தில் தான் கையெழுத்து கேட்பார்கள், செல்ஃபி படம் எடுக்க என்பார்கள். என்னை ஏதோ ஒரு ஜனாதிபதியைப் போல அலட்சியப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு என்னுடைய தங்கைக்கு அந்த வசீகரம் இருக்கிறது, நல்ல வளமான குரல் இருக்கிறது. அது மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, காலம் விரைகிறது. தம்பி புதுக்கோட்டை வள்ளியப்பன் அள்ளி வைக்கலாம் என்று கருதாமல் கிள்ளி வைக்கலாம் என்று சொல்லி வாருங்கள்.
பட்டு துகில் விரித்து முட்டுக்கள் பலபரப்பி கட்டி கரும்புண்ணை சொட்ட சொட்ட ஊற வைப்பேன் நாவில். அட. தாகமன நான் இருந்தேன், மேகமன நீ இருந்தாய், ஒரு பாகமன நீ இருக்க தேகமது வேகுமோ தீயில். நீலவானத்தின் நீளம் கண்டேன், நீலவர்ண கடலின் ஆழம் கண்டேன், ஆற்று மணலையும் எண்ணி பார்த்தேன். தமிழே உன் வண்ண வண்ண பெருமைகளை எண்ணி எண்ணி என்ன பார்த்தேன், கொஞ்சம் வியந்தேன் வியத்தேன். சீர் ஓற்றும் செந்தமிழே, பார் ஓற்றும் பைந்தமிழே, மூவேந்தர் மடிதமிழ்ந்த முத்தமிழே, நீர் பொற்பதம் பணிந்து முன்னின்று மொழிகின்றேன் காப்பாய் நீயே. இதுதான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டைன்னா இதுதான். ஏற்றத்தோடும் எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆ. சிந்தனை பட்டிமண்டபத்தினுடைய ம். குற்றால அருவி வற்றினாலும் வற்றும் நாவிலே இருந்து தமிழன்னை நடனமாடிக் கொண்டிருக்கின்ற சொல்லருவி போற்றுதற்குரிய நடுவர் பெருந்தகை ஐயா அவர்களே, மிக அழகாக வாதிட்டு அமர்ந்திருக்கின்ற சான்றோர் ஒரு மக்களே, நம்முடைய இலக்கிய தென்றல் ஐயா அவர்களே என்னை அழகாக இந்த மண்ணை கூட ஒரு நல்ல சூழலில் உருவாக்க வேண்டும் என்று நாள்தோறும் நல்ல அறிவுரைகளை வழங்கி என்னை இலக்கிய உலகிலே வளர்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய குரு ஐயா அரு நாகப்பன் ஐயா அவர்களே, மற்றும் சைவமும் தமிழும் தழைத்தினில் ஓங்க வேண்டும் என்பதற்காக சைவத்தையும் தமிழையும் இரண்டு கண்களாக பாவித்து போற்றிக் கொண்டிருக்கின்ற நகராத்தார் பெருமக்களே, நாட்டார் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த எளியவனினுடைய அன்பு வணக்கங்கள். ஐயா, கவியரசர் தான் ரொம்ப அழகா சொல்றாரு, கவிஞனின் கற்பனை சிறகு எல்லை தாண்டி பறப்பதுதான் கவிதைன்னு சொல்றார். கற்பனை சிறகு கொண்டு பரப்பதுதான் கவிதை. ஒரு கவிஞனுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொன்னா கற்பனை தான். ஏதாவது இருக்கட்டும், அனுபவமே இருக்கட்டும், அந்த அனுபவத்தை கூட ஒரு கற்பனை நயமாக கேட்கின்ற வகையிலே சொல்ல வேண்டும். ஆகவே கற்பனை தான் முதல் இடத்திலே இருக்கிறது. நீங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, என்னன்னா நிரப்பிய மையை எல்லாம் நிரந்தர தமிழாக்கி நிகரற்ற கவிஞராக தானும் நிலை பெற்றிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். வாலிதான் ரொம்ப அழகா சொன்னார், காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்த மாபெரும் கவிஞன் கவியரசர் கண்ணதாசன். அவர் பாட்டை மட்டும் வைக்கல, பாட்டு கூட கேட்க கேட்க மயங்க செய்யும். நிச்சயமாக நம்ம எல்லாம் எப்படி தேவர்களுக்கு அமுது கிடைக்கிறதோ அதுபோல பாடல்களிலே அமுதை வாரி வழங்கிய வல்லல் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். குற்றால அருவி ஓடிக்கொண்டிருந்தது. குற்றால அருவி அதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போயிருக்கிறாரு. அப்படி பார்த்தவர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த சுண்டல் விற்கிறவங்க வந்து, ஏங்க ரொம்ப நேரம் நிற்கிறீங்களே, நீங்க கவிஞரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை. ஓவியரா? இல்லை. வேற ஏதாவது திரைப்படங்களை எடுக்கிற இயக்குனரா? இல்லை. வேற யாரு? நான் ஒரு பால் வியாபாரி. ஏன் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த அருவி எங்க ஊர்ல ஓடிச்சுன்னா நிறைய நான் லாபத்தை சம்பாதிப்பேன். அவருடைய கற்பனை அப்படி இருக்கிறது இல்லைங்களா? கவியரசர் தான் கற்பனையை பற்றி ரொம்ப அழகா சொன்னாரு. கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை, இன்ப சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா, ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஏன். அவரே கற்பனையில நிற்கிறார் பாருங்க, கற்பனையாக சொல்லுகிறார். இங்கே காவியங்களை எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞன் என்பதற்கு இந்த பாடல் என்னன்னா, ஒரு மனிதன் காதலிக்கிறார். எல்லாருக்கும் காதல் உண்டு. காதலில் தோல்வி அடையலாம். தோல்வி அடைந்தால் எவ்வளவு வேதனை அடைவார்கள் என்பதற்கு கவிஞன் கற்பனை செய்து ஒரு அழகான பாடலை கொடுத்தார். வானம்பாடிங்கிற படத்துல, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும், மனிதன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். இதத்தான் கற்பனை. இது கற்பனை. இந்த கற்பனை தான் என்னன்னா ராமாயணங்கிறது என்ன? இதுதான். ஒரு ராமன் வந்து கடவுள் அவதாரமாக இருந்து மனிதனாக தோன்றி எவ்வளவு பெண்ணால எவ்வளவு துன்பங்கள் படுகிறார் என்பதை மிக அழகாக இந்த பாடல்ல பதிவு செய்கிறார் நடுவர் அவர்களே. இன்னும் சொல்ல போனா, கற்பனைக்கு ஈடு இணை இல்லை.
நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடத்தில் கிராமத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு பெண், அதாவது சங்க இலக்கியத்தில் அக இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு குறின்னு ஒன்று உண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை வந்து தலைவி தனியாக சந்திக்கணும் அப்படின்னு தலைவன் சொல்லியிருப்பான். அதுபோல் தலைவி வந்து தலைவனை சந்திப்பதற்காக வர்ற வழக்கம் உண்டு. அதுக்கு பேர் இருக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போகிற போது காத்திருப்பான் தலைவன். அப்படி காத்திருக்கின்ற தலைவன் என்ன செய்கிறான், காத்திருந்து வல்ல ரொம்ப கோபமாயிட்டான். இப்போ கோபமானவொன்னே அவன் என்ன செய்கிறான், அமைதியாயிட்டான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. பிறகு அந்த பொண்ணு வருது, தலைவி வருது, ஏமா என்ன காரணம் அப்படின்னு கேட்குற போது கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, அழகாக சொல்லுவாங்க. அதை கவியரசர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். வெட்டியதால் விழவில்லை, வெட்டியதால் விழவில்லை, வெட்டாவிட்டால் விழுந்திருப்பேன். வெட்டியதால் விழவில்லை, வெட்டாவிட்டால் விழுந்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா. உனக்கு ஒன்றும் புரியலை. தலைவனுக்கு என்ன நடந்தது, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுகிற போது ஒன்றும் இல்லை, நீங்கள் வர சொன்னீங்கல்ல, வர சொல்கிற போது நானும் வந்தேன். வர்ற போது நல்ல மழை பொழிந்தது. மழை பொழிந்த போது பார்த்தீங்கன்னா இங்கே மின்னல் வெட்டியது. அந்த வெட்டின சூழல்ல நான் காலடி எடுத்து வைக்கிற போது பெரிய பள்ளம் வெட்டியிருந்தாங்க, பெரிய பள்ளம் வெட்டியிருந்தாங்க. அது வெட்டினதுனால, மின்னல் வெட்டினதுனால பள்ளம் தெரிந்தது. ஒருவேளை மின்னல் வெட்டாமல் இருந்தால் அதிலே நான் விழுந்திருப்பேன். ரொம்ப அழகாக சொல்றாங்க. வெட்டியதால் விழவில்லை, வெட்டாவிட்டால் விழுந்திருப்பேன். ஒருவேளை மின்னல் வெட்டவில்லை என்று சொன்னால் இந்த நான் பள்ளத்தில் விழுந்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அந்த பள்ளத்தை கடந்து வர்றார். அப்படி பள்ளத்தை கடந்து வர்ற போது பார்த்தா மிதிக்கிறாரு. மிதிச்சா ஒரு செத்த பாம்பு மேல காலப்படுது. அப்படி பார்க்குறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதுதான் சொல்றாங்க என்னன்னா, செத்ததால் சாகவில்லை. ஒருவேளை அந்த பாம்பு சாகாம இருந்திருந்தா நான் மிதிச்சு நான் செத்து இருப்பேன் என்பதை ரொம்ப அழகாக சொல்றாங்க. வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இதையும் தாண்டி நான் வந்தேன். அப்படி வர்ற போது எங்க பெரியப்பா என்னை பார்த்துட்டார். இங்க பெரியப்பா பார்த்தார், என்னம்மா இங்க போற வா அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் திரும்பி போயிட்டேன். ஒருவேளை அவர் வரவில்லை என்று சொன்னால் நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு தான் அழகா ஒரு பாட்டு போட்டாங்க. இரு வல்லவர்கள்ங்கிற திரைப்படத்தில், நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். இப்படி அழகாக அப்படியே சொல்லிட்டு வருவாங்க. அதில் கற்பனையினுடைய உச்சம் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், ஏமா உன்னுடைய கூந்தல்லாம் களைஞ்சிருக்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கே முகம் அப்படின்னு சொல்லுகிற போது, பெண் வண்டொன்று மலரொன்று, பெண் வண்டென்று மலரொன்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் களைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன், உன் இடம் உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்றார். அதாவது நான் வர்ற போது, நான் வந்தனா வேகமா வந்தனா, அப்படி வர்ற போது என்னுடைய முகத்தை பார்த்த ஒரு வண்டு இந்த மலராக நினைத்தது, மலராக நினைத்து என் மீது மோத வந்தது. அப்படி மோத வந்ததுனால என்னுடைய வலை கரங்களாலே அந்த முகத்தை நான் மூடினேன். அப்படி மூடியதனாலே கூந்தல் களைந்தது. அந்த கூந்தல் களைந்தது எப்படி இருக்குன்னா மேகமாக இருக்கிறது. ஆகவே இந்த உண்மையை நீ தவறா நினைக்க வேண்டாம், இந்த உண்மையை சொல்லுவதற்காக உங்களிடத்திலே வந்தேன் என்று கற்பனையினுடைய உச்சமாக மிக அழகாக இருவல்லவர்கள் என்கின்ற திரைப்படத்திலே அழகாக பதிவு செய்கிறார்கள். எத்தனை பாடல்கள் அனுபவங்களாக தந்தாலும் அத்தனை பாடல்களும் உருவானது கற்பனையினுடைய எண்ணத்தின் அடிப்படையிலேயே என்கின்ற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டுமாய் கேட்டு, வானுக்கு நிலவழகு, வண்ண மயிலுக்கு தோகை அழகு, உண்மையிலேயே 62 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழுக்கு தொண்டு செய்து தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஓனா சிறுவையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் தமிழ் நெஞ்சங்களே அழகு 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 என்று சொல்லி இனிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதத்தின் இறுதியில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள என் சிந்தைக்கும் செவிக்கும் இனிய தம்பி ராகவேந்திரன் வருகிறான். முன்னை பொருள்களுக்கெல்லாம் மூத்தவளாய் விளங்குகிற அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். சிறப்பான இந்த மேடையில் சிங்காரமிட்டு அமர்ந்திருக்கிற நடுவர் பெருந்தகையை வாழ்த்தி வணங்கி இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த
தார் ரோடு போட்ட இடங்களிலெல்லாம் தன் பட்டிமன்ற மேடைகளால் தமிழ் ரோடு போட்டு உலகமெங்கும் அறிந்திருக்கிற மக்கள் கவிஞர் ஐயா அருநாகப்பன் அவர்களையும் வணங்கி, கவியரசர் கண்ணதாசனுடைய வெற்றிக்கு காரணம் கற்பனை வளமா அனுபவ முத்திரையா? அதான் கேள்வி. தொடக்கத்தில் பேசணுனே என்னுடைய அன்பு அக்கா பேராசிரியை லால்குடி ஜோதி 2 பாட்டு பாடினாங்க. அவங்க பாடின அந்த 2 பாட்டும் கற்பனை வளமா அனுபவ முத்திரையாங்கிறத கேட்ட நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்பயே பாரதி போல தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம், தீர்ப்பு எங்களுக்கு தான். ஏன்னா தொடக்க உரையிலேயே எங்கள் நற்றமிழ் நாயகர் தீர்ப்பு சொல்லிட்டார். எப்படி தெரியுமா? தொடக்க உரையிலேயே பதிவு பண்ணார், கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னார். அந்த அனுபவ வரிகள் ஒரு பல்கலைக்கழகம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்போ பல்கலைக்கழகத்துக்கு தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கவியரசர் கண்ணதாசனின் வெற்றிக்கு காரணம் அனுபவ முத்திரையே அப்படிங்கிற தலைப்புல ஏராளமான பாடல்களை எனக்கு முன்னாடி என் அணியிலிருந்து பேசினாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஜார்ஜ் என்கிற ஒருவரை ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி டெலிக் என்பவர் முழங்காலால கழுத்தை நெரித்து கொலை செய்தார் என்கிற காணொளியை நாம் எல்லாரும் பார்த்தோம். அந்த காணொளியை பார்க்கிற நம்ம எல்லோருக்குள்ளும் ஒரு உணர்வு, இன்றைக்கு வரைக்கும் நிறவெறி என்கிற ஒன்று இந்த தேசத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய இதயங்களுக்கும் இருக்கு. ஆனால் தன்னுடைய பாடல்கள் மூலமாக நிறவெறி என்கிற ஒன்றை, நிறவேற்றுமை என்கிற ஒன்றை அடித்து நொறுக்க வேண்டும், அது இல்லை என்பதை உண்மையாக்கியவர் கவிஞர் கண்ணதாசன். அவர் அற்புதமாக ஒரு பாட்டில் பாடியிருப்பாரு, ஒன்று எங்கள் சாதியே ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் சாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, கருப்பு மனிதன் வேர்வையும் வெள்ளை மனிதன் கண்ணீரும், கருப்பு மனிதன் வேர்வையும் வெள்ளை மனிதன் கண்ணீரும் ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று எங்கள் சாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று சொல்லி, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள்தான் என்கிற அற்புதமான சித்தாந்தத்தை, தத்துவத்தை தன் பாடல் வரிகளால் சொன்ன அனுபவம் மிக்க கவிஞர் கண்ணதாசன். ஒருத்தர் கேட்டாராம், கண்ணதாசனுடைய கவிதை எப்படி அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பதில் சொன்னாங்களாம், கண்ணதாசனுடைய கவிதை அனுபவங்களை பிழிந்தெடுத்த சாராக இருக்கும்னு சொன்னாங்களாம். சரி, கண்ணதாசன் எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். அனுபவமே கண்ணதாசன் தான் என்று சொன்னார்களாம். அந்த அளவுக்கு அனுபவமாய் வாழ்ந்த கவிஞர் கண்ணதாசன். அதான் அப்துல் ரகுமான் அற்புதமாக சொன்னார், மீன்கள் விற்கும் சந்தையில் விண்மீன்களை விற்க வந்த கவிஞன் கண்ணதாசன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பாடல்களாக கொடுத்து நம்ம எல்லாம் மகிழ்வித்தவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் ஏராளமான வாழ்க்கை நிகழ்வுகளை தன்னுடைய பாடல்களாக மாற்றியிருக்கிறார். நேருவினுடைய அமைச்சரவையில் டிடி கிருஷ்ணமாச்சாரி என்கிற ஒருவர் நிதி அமைச்சராக இருந்தார். ஒரு அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக டிடி கிருஷ்ணமாச்சாரியார் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு. இப்போ ராஜினாமா செய்துவிட்டு கலக்கத்தில் இருக்கிற டிடி கிருஷ்ணமாச்சாரியார் கண்ணதாசனுடைய அற்புதமான அனுபவ வரிகளை கேட்டுவிட்டு கண்ணதாசனை கட்டி அணைத்தார் என்பது வரலாற்று செய்தி. அந்த பாட்டு என்ன தெரியுமா? இரவள் தந்தவன் கேட்கின்றான், அவன் இல்லை என்றால் அவன் விடுவானா, இரவள் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழைப்பதினாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது, எந்த கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா அப்படின்னு அற்புதமான
வாழ்க்கையின் தத்துவத்தை பாடல் வரிகளில் கண்ணதாசன் வைத்தார். அதனாலதான் டி கிருஷ்ணமாச்சாரி கண்ணதாசனை நேரில் சந்தித்து கட்டி அணைத்து கலக்கத்தில் இருந்த எனக்கு ஆற்றல் தந்த வரிகள் உன் வரிகள் என்று சொன்னார்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த வரிகளை இந்த உலகுக்கு தந்தவன் கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசனை 13வது ஆழ்வாராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நடுவர் பேசினார். கண்ணனை பாடிய கண்ணதாசன் குறித்து என்னுடைய அணியிலிருந்து வந்த அம்மா சரஸ்வதி அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். அதே கண்ணதாசன் தான் அந்த கண்ணனை பாடுகிற போது வாழ்க்கையினுடைய அனுபவத்தை எப்படி பகிர்ந்திருக்கிறாருங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆட்டுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆட்டுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆட்டுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. அடுத்த வரிகள் தான் ரொம்ப முக்கியமான வரி. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலேன்னு சொன்னார். அப்ப அனுபவப்பட்டு எழுதிய பாடல் வரிகள். அவர் நண்பர்களிடத்துல எத்தனை தூரம் ஏமாந்திருக்கிறாருங்கிற அனுபவத்தை பாடலாக்கி கொடுத்தவர். அவர் எதுக்குமே கூச்சப்பட்டதோ வருத்தப்பட்டதோ கிடையாது. நண்பர்களிடத்துல தோற்றிருக்கிறேங்கிற அனுபவத்தை அப்படியே பதிவு செய்தார். இன்னொரு பாட்டுல அந்த உண்மையை அப்படியே பதிவு செய்திருப்பார். கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, நண்பன் வெளியே வந்து விட்டான், நண்பன் வெளியே வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன், சொல்லி அழுதாள் தீர்ந்து விடும், சொல்லத்தானே வார்த்தை இல்லை என்று சொன்னான். நண்பர்களிடத்தில் தான் ஏமாந்திருக்கிறேன் என்கிற உண்மையை, தன் சொந்த அனுபவத்தை பாடல் வரிகளால் மக்களுக்கு பாடம் நடத்தியவர் கவியரசர் கண்ணதாசன். அதனாலதான் சொல்றோம் கவியரசர் கண்ணதாசனுடைய வெற்றிக்கு காரணம் அனுபவ முத்திரையேன்னு சொல்லி. ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். கவியரசர் கண்ணதாசன் எப்படி இவ்வளவு அற்புதமாக கேட்ட மாத்திரத்தில் கவிதை எழுதுறீங்கன்னு கேட்டதுக்கு கண்ணதாசன் சொன்னார், அன்னைக்கு பசியிலையும் வறுமையிலையும் சோறு இல்லாம மெரினா கடற்கரையில் உட்கார்ந்து யோசிச்சத இன்னைக்கு எழுதி காசாக்குறேன்னு சொன்னார். அன்றைக்கு உட்கார்ந்து யோசிச்சத இன்னைக்கு எழுதி காசாக்குறேன் என்று சொன்னார். அன்றைக்கு வறுமையின் கோரப்பிடியில் இருந்த கண்ணதாசன் பின்னாளில் ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்தில் எந்த இடத்தில் இருந்து கண்ணதாசன் விரட்டி அடிக்கப்பட்டாரோ அந்த இடத்தில் இருந்து அந்த கதாநாயகன் நடந்து போகிற காட்சி பாடல்ல மட்டுமல்ல, தான் எடுக்கிற படத்தில் கூட தன் வாழ்க்கையின் அனுபவத்தை பதிவு செய்தவர் கண்ணதாசன். அந்த இடத்திலிருந்து 7 மகிழுந்துகளை நடக்க விட்டு அந்த கதாநாயகனை நடக்க விட்டு ஒரு அற்புதமான படத்தின் காட்சியை நமக்கு பரிசாக கொடுத்தவர். அந்த கண்ணதாசன் இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அறிந்தவர். உதவின்னு போய் கேட்டு செய்யாத உறவினர்களை தன் பக்கத்தில் வைத்திருந்தவர். சொந்த அண்ணன் கிட்ட போய் பணம் கேட்ட போது அண்ணன் கொடுக்கல. அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு சொல்லி பாட்டு எழுதினார். இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தன் வாழ்க்கையின் மூலமாக அனுபவத்தின் மூலமாக அறிந்த கண்ணதாசன் சொன்னா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டாள், பொன்னான உலகென்று பெயருமிட்டாள்,
இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நேரம் வரும் என்று தன் வாழ்க்கையின் மூலமாக காத்திருந்து பதில் சொன்ன கவியரசர் கண்ணதாசனுடைய வெற்றிக்கு காரணம் அனுபவ முத்திரையே. கற்பனை வளம் என்பது ருசிக்க முடியும், கற்பனை வளம் என்பது ருசிக்க முடியும். அனுபவ முத்திரை என்பதுதான் பசித்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு வயிற்றுக்கு சோறு கிடைத்தால் மட்டும்தான் நம்மால் ருசிக்க முடியும் என்று சொல்லி, பசி என்பது அனுபவ முத்திரை, ருசி என்பது கற்பனை வளம், பசித்தால் தான் ருசிக்க முடியும் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்கிற நம்பிக்கையோடு இடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சுற்று விவாதம் முடிந்துவிட்டது. பட்டிமன்றத்தை விரைந்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் என்பதை விட விழாக்குழு இருக்கிறது. பட்டிமன்றத்தில் இரண்டாவது சுற்றுக்கு அணித்தலைவர்களுக்கு மட்டும் ஒரு 3 நிமிடம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மரபு, பட்டிமன்ற மரபு. அந்த 3 நிமிடத்தில் தங்கள் அணியை அவர்கள் வெற்றி சமவெளிக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அந்த இரண்டாவது சுற்றில் அனுமதிக்க வேண்டும் என்று பட்டிமன்றத்தினுடைய விதி 356 சொல்லுகிறது. காலம் இடம் தராவிட்டால், கார்மேகம் கூடு கட்டுமானால், வந்திருக்கிற கூட்டம் கலையை தொடங்குமானால், என்ன இன்னும் முடிக்காமல் இருக்கிறார்களே என்ற முணுமுணுப்பு கேட்குமானால், பட்டிமன்றத்தினுடைய நடுவர் இரண்டாவது சுற்றுக்கு அனுமதி மறுப்பதற்கு விதி 110 வழிவகை செய்கிறது. ஆகவே விதி 110ஐ பயன்படுத்தி இரண்டாவது சுற்றுக்கு இப்பொழுது அனுமதி மறுக்கப்படுகிறது. 6 பேர் பேசியிருக்கிறார்கள். குறித்த நேரத்தில் தங்களுக்கு தந்த வாய்ப்பை மிக பொருத்தமாக பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனக்கு இதிலே கொஞ்சம் அனுபவம் குறைவு தான். சினிமா குறித்த ஞானமும் பாடல்கள் குறித்த அனுபவமும் எனக்கு கொஞ்சம் குறைவு தான். நான் கொஞ்சம் ஃபயர் பிராண்ட் ஆரேட்டராக மாறிவிட்ட சூழலில் நான் கொஞ்சம் அந்நியப்பட்டு போனேன் என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் நீங்கள் அற்புதமாக கேட்டீர்கள். 6 பேரும் தங்களுடைய பேச்சினால் தங்களை தக்க வைத்தார்கள். கேட்க வந்த உங்களையெல்லாம் சொக்க வைத்தார்கள். என்னைத்தான் தீர்ப்பு சொல்ல முடியாமல் சிக்க வைத்தார்கள். ஆகவே தீர்ப்பை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன் என்றால், அண்ணன் அருணாகப்பன் அருவாளை எடு என்று சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே இது ஒத்திவைக்க முடியாத நீதிமன்றம். இது உச்ச நீதிமன்றத்தை விட உன்னதமான நீதிமன்றம் இந்த நீதிமன்றம். ஆகவே ஒத்திவைக்க முடியாது, தீர்ப்பை சொல்லத்தான் வேண்டும். ஒரு நாள் நாரதருடைய வீட்டிலே ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்து விட்டார்கள். நாரதர் கலகம் செய்ய பிறந்தவர். கலகத்திற்கு கால்கை முளைக்க வேண்டுமென்றால் நாரதர் வர வேண்டும் என்று இந்த நாட்டில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாரதர் வீட்டில் வந்திருப்பதோ ஸ்ரீதேவியும் மூதேவியும். 2 பேரும் வந்து நாரதர் இடத்திலே கேட்கிறார்கள், யார் எங்களில் யார் அழகு என்று கேட்கிறார்கள். நாரதருக்கு ரொம்ப சங்கடமாயிற்று, இது எப்படி தீர்ப்பு சொல்வது என்று. ஆனாலும் தீர்ப்பு சொல்லியாக வேண்டிய கட்டாயம் நாரதருக்கு. அவர் ஸ்ரீதேவியிடத்திலும் சொன்னார், மூதேவியிடத்திலும் சொன்னார். 2 பேரும் கொஞ்சம் நடந்து காட்டுங்கள் என்றார். ஸ்ரீதேவியும் நடந்தாள், மூதேவியும் நடந்தாள். நாரதர் பிறகு தீர்ப்பு சொன்னார், ஸ்ரீதேவி நடந்து வரும்போது அழகு, மூதேவி நடந்து போகும்போது அழகென்றார். அப்படி ஒரு தீர்ப்பை நாரதரை போல நாஞ்சில் சம்பத் சொன்னால், மலரொளியும் கோபித்துக் கொள்வாள், ஜோதியும் கோதித்துக் கொள்வாள், நீ யாரை மூதேவி என்று சொன்னாய் என்பதை முதலில் சொல்லென்பார்கள். ஆகவே அதற்கும் வழியில்லை. ஆனாலும் தீர்ப்பு சொல்லியாக வேண்டும். கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய கற்பனை களஞ்சியம். அவன் கற்பனை கருவூலம். கவிஞர்களுக்கு முதலில் தேவைப்படுவது மூலதனம்தான்.
அந்த மூலதனத்தினுடைய பேர் கற்பனை தான். கற்பனை இல்லாதவன் கவி எழுதவே வரக்கூடாது. ரொமான்டிக் poet அண்ட் எமோஷனல் poet என்று கவிஞர்களை வரிசைப்படுத்துவார்கள். ஆனால் எமோஷனல் poet கூட இந்த நாட்டிலே கற்பனை செய்திருக்கிறான். ஆகவே ஒரு கவிஞனுடைய வெற்றிக்கு அவனுடைய கற்பனை கை கொடுக்கும். இந்த நாட்டில் ஷேக்ஸ்பியரின் கற்பனை, மில்டனின் கற்பனை உலக இலக்கிய வரலாற்றில் இன்றைக்கு அவர்களை உன்னதமான இடத்தில் கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறது. நூற்றாண்டுகளினுடைய வரப்புகளை கடந்தும் ஷேக்ஸ்பியர் வாழுகிறான் என்றால், நூற்றாண்டுகளின் வரப்புகளை கடந்தும் கம்பன் வாழுகிறான் என்றால், நூற்றாண்டுகளின் வரப்பை கடந்தும் காளமேகம் பேசப்படுகிறான் என்றால், அவர்களிடத்தில் இருந்த கற்பனை தான் அதற்கு காரணம் என்பதையும் 1000 சந்தைகளில் விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு கண்ணதாசனுடைய கவிதைகளில் கற்பனை கொட்டி கிடக்கிறது என்பதை மறுப்பதற்கும் இல்லை. ஆனால் அவனைப் போல அடிபட்ட கவிஞன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் யாரும் இல்லை. அவன் ரொம்ப அனுபவித்தவன். அவனுடைய வாழ்க்கையின் எந்த பக்கமும் எப்போதும் தித்திப்பாக இருந்ததில்லை. ஆனால் அவன் தித்திப்பதாக இருந்ததாக காட்டிக்கொள்வதற்கு அவன் மிகுந்த முயற்சி எடுத்தான். அதை தாண்டி அவன் வாழ்ந்த காலத்தில் அவனைப் போல புகழின் உச்சியில் இருந்த கவிஞர்கள் இந்தியாவிலேயே யாரும் கிடையாது. என கலைஞர் அவருக்கு நண்பர், அண்ணா அவருக்கு அண்ணன், அதை தாண்டி காமராஜர் அவருக்கு தலைவர். ஒரு சோசியலிச ஜனநாயகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று விரும்பிய நேருவினுடைய சோசியலிச ஜனநாயகத்தை தமிழ்நாடு முழுவதும் கவியரங்குகளில் பாடியவர். ஒரு சமகால சிந்தனையில் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், ஒரு கவிஞனை எப்பொழுதும் சமகாலத்திற்கு ஏற்றவனாக மாற்றுவதிலே தான் ஒரு கவிஞனை கொண்டாடுவதில் சிறப்பிருக்கின்றதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஆகாயம் அளாவிய கட்டிடங்கள் ரஷ்யாவால் இன்றைக்கு சூறையாடப்படுகின்றன. உக்ரைனில் ஆயிரக்கணக்கான மக்கள் புதைகுழிக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். ஒரு நாட்டில் இன்றைக்கு 50 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்து தேசாந்திரியாக அந்த தேசத்தை விட்டு இன்றைக்கு வெளியேறிவிட்டார்கள். 3வது உலக மகா யுத்தத்திற்கான மேகங்கள் இன்றைக்கு என்னுடைய வானத்தில் கருக்கொள்ளுகின்றன. ஆனால் அன்றைக்கு பண்டித ஜவஹர்லால் நேருவின் காலத்தில் கவிதை எழுதியவன், நேருவின் காலத்தில் உலகத்தில் யுத்தமே இல்லை, எங்கள் வானத்தில் யுத்தத்திற்கான மேகங்களே கருக்கொள்ளவில்லை, நீல வானத்தில் அவன் வெண்புறாக்களை தவளவிட்டான். நேரு வாழ்ந்த காலத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜான் கென்னடியை மிஸ்டர் கென்னடி என்று கூப்பிடுகிற இடத்தில் நேரு உயரத்தில் இருந்தான். எகிப்தின் அதிபர் நாசரை, இந்தோனேஷியாவின் சுகர்னோவை, மார்ஷல் டிட்டோவை கட்டளையிடுகிற இடத்தில் அன்றைக்கு நேரு இருந்தான். பஞ்சசீல கொள்கையை பாதுகாத்தவன் மட்டுமல்ல, அணிசாரா நாடுகளுக்கு அரணமைத்து தந்தவன் நேரு. அவர் காலத்தில் யுத்தமில்லை. நேரு கண்ணை மூடுகிறார், பாடுகிறார் கவிஞர் கண்ணதாசன், சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராது, தீயே உனக்கொரு நாள் தீமூட்டி பாராமோ. கற்பனை பாருங்க, தீக்கு தீ மூட்டுவதும் சாவுக்கு சாவை கொடுப்பதும் நயமான கற்பனை என்பது மட்டுமல்ல, நடப்பு அரசியலை இதைவிட நயமாகவும் நாகரிகமாகவும் இன்னொரு கவிஞன் சொல்ல முடியாது. காமராஜர் மறைந்த பொழுதும் கதறி எழுதார். அறிஞர் அண்ணா அவை விட்டு பிரிந்தாலும் அறிஞர் அண்ணாவின் மீது வைத்திருந்த மதிப்பு அவருக்கு கொஞ்சமும் குறையவில்லை. தில்லானா மோகனாம்பாள் படத்தில் அன்றைக்கு பத்மினி கேட்பாள், நலம்தானா அண்ணா, உடலும் உள்ளமும் நலம்தானா என்று. பத்மினி உடலும் உள்ளமும் நலம்தானா என்று கேட்டது சிவாஜி கணேசனிடத்தில் அல்ல, அண்ணாவுக்காக அன்றைக்கு கண்ணதாசன் எழுதிய கற்பனை. கண்பட்டதால் உன் உள்ளம் புண்பட்டதோ என்ற அந்த பாட்டை கேட்டு அழாதவர்கள் கிடையாது. ஆனால் அந்த அவர் கற்பனையை தாண்டி ஒரு புகழ்பெற்ற கவிஞனாக அவர் உலா வந்தார். அதனால்தான் அரசவை கவிஞராக இன்றைக்கு அவர் தர்பாரில் இருந்தார்.
கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் டி.எம். சௌந்தரராஜனும் கூட்டணி வைத்துக்கொண்டால் அன்றைக்கு தமிழ் சினிமாவில் அதுதான் முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணி வெல்வதற்கு இன்னொரு கூட்டணி வராது. அது சிவாஜி கணேசன் நடிக்கிறார் என்றால் சிவாஜி கணேசனுக்கு தகுந்தது மாதிரியும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிக்கிறார் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு தகுந்தது மாதிரியும் அந்த பாட்டு எழுதுகிற லயம் இருக்கிறது பாருங்கள், அது கண்ணதாசனை தவிர இன்னொருவருக்கு வசப்படவில்லை. அப்படி அவர் எழுதினார். அவர் கலைஞருக்கு நண்பராக இருந்தார். நான் பாண்டிச்சேரியில் தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னார். யார்கிட்ட? கலைஞர்கிட்ட. கலைஞர் சொன்னார், ஒரு நாள் அங்கே நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டார். பாண்டிச்சேரியில் ஒரு நாள் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த கலைஞர், ஏன் இங்கேயும் தான் குடியிருக்கே அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். அப்பொழுதுதான் கலைஞர் பாடினார், காரைக்குடி, கண்ணங்குடி, குன்றக்குடி, குமாரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, புதக்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி, போதுமா குடி என்றேன் என்றார் கலைஞர். அதனால் அந்த அந்த ஃபோரம் இருக்குல்ல, இங்கிலீஷில் ஃபோரம்னு சொல்லுவோம், அந்த அரங்கத்தில் கண்ணதாசனும் இருந்து, அதற்கு பக்கத்திலே கலைஞரும் இருந்து, அதற்கு பக்கத்திலே சிவாஜி கணேசனும் இருந்து, அதற்கு பக்கத்திலே மக்கள் திலகமும் இருந்தால் அந்த காட்சி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்ததில்லை. கண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய அந்த கவிஞன் கற்பனைன்னு சொன்ன சாதாரணமான கற்பனை அல்ல. இந்த நாட்டில் முத்தொள்ளாயிரம் படித்த நான், முக்கூடற்பள்ளு படித்த நான், அகநானூறு படித்த நான் சொல்லுகிறேன், அந்த சாகா வரம்பெற்ற சங்க இலக்கியத்தினுடைய சாறுகளை எல்லாம் பிழிந்துதான் கண்ணதாசன் தன்னுடைய காதல் கவிதையாக மடைமாற்றி தந்தான். அந்த பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, அதோட முடிச்சிட வேண்டியதானே. அவன் ஏந்தின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தையில் போடுறான் பாருங்க, உன் பவளவாயில் புன்னகை சிந்தின்னா. ஏந்தி சிந்தி என்று அவன் பாடுகிற அந்த லயம் இருக்கிறதே, அந்த லயம் இன்னொருவனுக்கு வசப்படாது. ஆகவே ஒரு மகா கவிஞனாக இருந்தான். அவனுடைய ராஜபாட்டையை யாரும் வழிமுறைக்க முடியாத அளவிற்கு அவன் சிகரத்தில் சஞ்சரித்தான். அவன் சிக்காகோவிலே அவனுடைய உயிர் போயிற்று. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அவனுடைய உயிர் பறிப்பதற்கு காலன் வந்தால் காலனையே அடித்து துரத்துவார்கள் தமிழர்கள் என்பதால் காலனே சிக்காகோவுக்கு பறந்து சென்று அவன் உயிரை கைப்பற்றி கொண்டு வந்தான். அந்த கண்ணதாசன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கவிஞன், அவருடைய வனவாசமும் மனவாசமும் அவருடைய அனுபவ பிழிவு. 1000 சோதனைகள் வந்தாலும் ஒருவன் மனவாசத்தையும் படித்துவிட்டால் சோதனைகள் முழுவதும் காணாமல் போய்விடும். அதை அவர் எழுதி வைத்தார். அது மாதிரி இந்த நாட்டில் ஆதிசங்கர எழுதிய பஜகோவிந்தத்தை தமிழில் தந்தார். ஆதிசங்கரர் எழுதிய கனகதாரா சௌஸ்திரத்தை தமிழில் தந்தார். பகவத்கீதையை தமிழில் தந்தார். அவருடைய ஞானமும் அறிவும் எவ்வளவு விசாலமானது என்பதை படிக்க படிக்க மிகப்பெரிய வியப்பை நமக்குள்ளே உருவாக்குவார். அந்த காலத்தை வென்றெடுத்த அந்த மகத்தான கவிஞன் இளமை காலத்தில் பருவ சுகங்களை அனுபவிப்பதற்கு அவரும் அவருடைய நண்பரும் பெண்களை காமுற்றும் அவர்களை கைப்பற்றியும் அவர்களை அனுபவித்து மகிழ்ந்த நாட்களை எல்லாம் அவர் பகிர்ந்திருக்கிறார். ஒரு நாள் அவரும் அவருடைய நண்பரும் ஒரு பெண்ணை கண்டு காமுற்று அவளை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவளை ஒரு விடுதிக்கு அழைத்து சென்று 2 நண்பர்களும் அங்கே போய் யார் முதலில் அவளை அனுபவிப்பது என்று போட்டி வந்து கண்ணதாசன் அதிலே தோற்றுப்போய் அவருடைய நண்பர் அனுபவித்துவிட்டு வந்ததற்கு பிறகு அந்த நண்பர் அனுபவித்துவிட்டு கீழே வந்து தூங்கி விடுகிறார். கண்ணதாசன் பிறகு அறைக்குள் செல்லுகிறார். ஆடைகளை அகற்றுகிறார். கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. போலீஸ் வந்து நிற்கிறது.
கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார் கண்ணதாசன் என்கிற மகா கவிஞன். தேடிக்கொண்டிருக்கிறார்கள் திரையுலகத்தில் கண்ணதாசன் எங்கே என்று. அவர் 1000 விளக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அவரை வச்சிருக்காங்க. அன்னைக்கு வள்ளல் மெய்யப்பன் ஏவிஎம் அவர்கள் சொந்த ஜாமீனில் அவரை விடுவித்து, உண்ட பாட்டு எழுதுறதுக்கு நான் ரூபா தந்தா நீ இதுக்கா பயன்படுத்துகிறேன்னு சொல்லி கண்ணதாசனை திட்டி ஒரு அறையை போட்டு கொடுத்து, உடனே பாட்டு வேணும், 2 மணி நேரத்தில் பாட்டு வந்து எனக்கு கம்போஸ் பண்ணணும்னு சொன்னால அவர் பாட்டு எழுதினார். பாருங்கள் என்ன பாட்டது. அந்த பாட்டில் அவர் சொல்லுகிறார், அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா, உடன் சென்ற நண்பன் உறங்கிவிட்டான் அகப்பட்டவன் கண்ணதாசன். அதை பாட்டிலேயே பதிவு செய்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய வரலாற்றை 2 வரிகளில் சொல்லக்கூடிய அந்த நுட்பமும் அந்த நளினமும் அவனுடைய நர்த்தன தமிழும் காலத்தை வென்று நூற்றாண்டுகளின் வரப்புகளை கடந்து வாழுகிற தமிழ். அது மட்டுமல்ல, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று இந்த நாட்டில் உறவுகள் கூட உற்ற நேரத்தில் உதவவில்லை என்பதை, தன்னுடைய அண்ணன் தீபாவளிக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு துணி எடுத்து தரவில்லை என்பதை அவர் பதிவு செய்தார். கடைசியில் ஞானம் வந்து பத்திரகிரியார் புலம்பல் வரைக்கும் பாடினார். இயேசு காவியம் பாடினார். அர்த்தமுள்ள இந்து மதம் அவருடைய ஆழமான விசாலமான அறிவுக்கு ஒரு உரைகல்லாக இந்த நூல் திகழ்ந்தது. அது மட்டுமல்ல, ஒரு தென்றல் நம்மை தீண்டும் பொழுது நமக்கு ஏற்படுகிற சுகம் கண்ணதாசனுடைய எழுத்தை படிக்கிற பொழுது நமக்கு வரும். இப்படி ஒரு சுகமான தமிழில் எழுதுவது எனக்கு தெரிந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் கண்ணதாசன் மாத்திரம்தான். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழில் ஒரு பெரிய குறை என்னன்னா, ஒரு ஆளுமை தமிழில் இருந்து அவர் மறைந்து விட்டதற்கு பிறகு அதை போல ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் மீண்டும் அவதரிக்கவில்லை, பிறக்கவில்லை. எடுத்துக்காட்டு கிருபானந்த வாரியார். வாரியார் சுவாமிகள் மறைந்ததற்கு பிறகு வாரியாருடைய இட்டு நிரப்ப இன்னொருவர் வரவில்லை. வார்த்தை சித்தர் வலம்புரிஜான், வார்த்தைக்கு அத்தர் பூசியவன் வலம்புரிஜான். அவன் மறைந்து போனதற்கு பிறகு அவன் இடத்தை இட்டு நிரப்புவதற்கு இன்னொருவர் வரவே இல்லை. ஏன் காரைக்குறிச்சி அருணாசலம் நாதஸ்வர மேதை, அவன் மறைந்ததற்கு பிறகு அவனிடத்தை இட்டு நிரப்புவதற்கு இனி ஒரு அருணாசலம் இங்கே பிறக்கவில்லை. என் பெருமைக்குரியவர்களே, அதை போலத்தான் சொல்லுகிறேன். கண்ணதாசன் கல்லறை குயிலாகி போனதற்கு பிறகு அந்த கண்ணதாசனை போல பன்முகத்தன்மையோடு பாட்டெழுதக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் உள்ள கவிஞர்கள் இன்னும் தமிழகத்தில் பிறக்கவில்லை. ஆகவே பக்தியானாலும் முக்தியானாலும் காதலானாலும் வீரமானாலும் கற்பனையானாலும் எதை குறித்தும் நினைத்த மாத்திரத்தில் எழுதுகிற ஆற்றல் காலம் அவனுக்கு கொடுத்திருந்தது. 54 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தான். ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்து எழுத வேண்டியதை 12வது வயதில் எழுதத் தொடங்கி 54 வயதில் அவன் எழுதி முடித்தான். இந்த நாட்டில் திரும்ப திரும்ப பேசக்கூடிய அளவுக்கு அவனிடத்திலே செய்திகள் இருக்கின்றன. திரும்ப திரும்ப பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய கவிதைகளுக்கு ஆற்றல் இருக்கிறது. திரும்ப திரும்ப பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்டுரைகளிலே நமக்கு பாடம் இருக்கிறது என்பதை நெஞ்சில் பதிவு வைத்து கொண்டு, அனுபவ முத்திரை 1000 இருந்தாலும் ஒரு கவிஞனை என்றைக்கும் வாழ வைப்பது கற்பனையாகத்தான் இருக்க முடியும் என்கிற காரணத்தினால் கற்பனை வளமே என்ற தீர்ப்பை வழங்கி, என்ன அனுபவ முத்திரைக்கு இப்படி ஒரு தீர்ப்பா என்று சொல்லி பேராசிரியர் சரஸ்வதியோ தங்கை மலர்விழியோ தம்பி ராகவேந்திரனோ கோபித்துக்கொள்ள வேண்டாம். அடுத்த திங்கள் 30 வரை உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது என்பதை சொல்லி, இதுவரைக்கும் காத்திருந்து கூட்டம் கேட்ட இந்த நிகழ்ச்சியை கேட்ட என்னவன் எங்கள் மன்னவன் அண்ணன் தென்னவனுக்கும் ஐயா அரு நாகப்பனுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் உங்கள் கால்களில் என்னோட கண்மலரை வைத்து வணங்கி, எதிர்பாராத முத்தம் போல் இங்கே வந்து சிறப்பித்திருக்கிற என்னுடைய நண்பன் திருப்பதிக்கும் நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.